வணக்கம், நமஸ்காரம், ஸ்தோத்திரம். அன்பான சகோதர சகோதரிகளே, நசரேனா இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்கள் ஒவ்வொருவரையும் வாழ்த்துகிறோம், வரவேற்கிறோம். இந்த மாபெரும் இனிய சந்தர்ப்பத்துக்காய் நாங்கள் ஆண்டவரை ஸ்தோத்திரிக்கிறோம். இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய பல பிரச்சனைகளுக்கு மத்தியில், பல துவர்ப்பான செய்திகளுக்கு மத்தியில், பல அறியாத காரியங்களுக்கு மத்தியில் நீங்கள் நேரம் எடுத்து எங்களோடு கூட இணைந்திருப்பது எங்களுக்கு கிடைத்த மிகப்பெரிய பாக்கியம். உங்களுக்கும் கிடைத்த மிகப்பெரிய பாக்கியம். ஏனென்றால் தேவனுடைய வசனத்தில்தான் அனைத்து பதில்களும் அடங்கி இருக்கிறது. உங்கள் வாழ்க்கையில எவ்வளவோ சவால்கள் இருக்கலாம், பிரச்சனைகள் இருக்கலாம், கேள்விக்குறிகள் இருக்கலாம், தடைப்பட்ட காரியங்கள் இருக்கலாம், அறியாத புரியாத சில சூழ்நிலைகள் இருக்கலாம், மாறாத பிரச்சனைகள் இருக்கலாம், வியாதிகள், கொடுமைகள், வறுமைகள், எத்தனையோ பிரச்சனைகள் இருக்கலாம். ஆனால் இவைகளுக்கெல்லாம் விடுதலை, இவைகளுக்கெல்லாம் விமோச்சனம், இவைகளுக்கெல்லாம் பதில், உத்தரவாதம் எல்லாம் பார்ப்பீர்களானால் இந்த வேதாகமத்தில் மட்டுமே உள்ளன. இதை நாங்கள் கூறு மாத்திரத்துல என்னை கேட்டுக்கொண்டிருக்கிற அநேகரோட உள்ளத்துல ஏற்படக்கூடிய ஒரே ஒரு சலசலப்பு என்னவென்றால், ஆமா, இந்த வேதாகமத்தை கையில் எடுத்து வச்சுக்கிட்டா எல்லாம் சரியா போயிடுமாக்கும், அப்படி என்றுதான் நீங்க எண்ணிக்கொள்ளக்கூடிய ஒரு சூழ்நிலையில் இருக்கக்கூடிய சகோதரியா இருக்கலாம், சகோதரனா இருக்கலாம். நானும் அதற்குள் கடந்து போயிருக்கிறேன், கடந்து போய் கொண்டும் இருக்கிறேன். இந்த ஒரு பெரிய பட்டியல் நாங்கள் சொன்னோம் அல்லவா, அந்த பட்டியலில் சில காரியங்கள் எனக்கும் பொருந்தும், ஏன் பல காரியங்கள் எனக்கும் பொருந்தும், உங்களுக்கும் பொருந்தும் இல்லைங்களா? உலகத்துல மனிதனாக பிறந்தால், மனுஷியாக பிறந்தால் இதெல்லாம் நாங்கள் கடந்துதான் போக வேண்டும். ஏனென்றால் ஏதேன் தோட்டத்தில் நடந்த சம்பவம் அப்படி. மனித நேயத்தையே விட்டு விட்டார்கள். இன்றைக்கு எப்படி பல அரசியல்வாதிகள் பல பொய்யை பேசிட்டு கார்ப்பரேட் முதலாளிகளுக்கு இந்த நாட்டையும் சரி இந்த ஜனத்தையும் சரி தாரை வாத்து விட்டு ஒன்றுமே தெரியாதது போல ரோட் ஷோ காமிப்பது என்ன, வாகனங்களை எடுத்துக்கொண்டு மாலை அணிந்து கொண்டு நீங்க போற இடத்துல எல்லாம் பூவை தூவி வர அவங்கள வரவேற்கிறீங்க. இந்த மாதிரி அக்கிரமத்தையும் அயோக்கித்தனத்தையும் அநியாயத்தையும் பண்ண சில அரசியல்வாதிகள், எல்லாரும் பொய்யானவங்க கிடையாது, எல்லாரும் கெட்டவங்க கிடையாது. உண்மைக்காக போராடி உயிரை விட்ட அரசியல்வாதிகளும் இருக்கிறாங்க. உண்மையே பேசாம பொய்ய பேசி பேசி இந்த தேசத்தையே வித்த அரசியல்வாதிகளும் இருக்கிறாங்க. நாங்க என்ன சொல்றோம்னு கேட்டா, இந்த அரசியல்வாதிகள் பேசுவதை போல தேவனாகிய கர்த்தர் பேசின வசனங்கள் கிடையாது. இது அவருடைய வாக்கு மூலம் அவர் சொல்லுகிறார், என் நாமத்தின் மேல நான் ஆணையிட்டு எழுதின வசனங்கள். எந்த அளவுக்கு என்னுடைய சுவாச காற்று உண்மையாக உறுதியாக, இப்ப கடவுள் என்று ஒருத்தர் இருக்கிறார்னு சொல்லி பல சயின்டிஸ்ட்மார்களை ஏற்றுக்கொண்டார்கள். அதுல அந்த பட்டியலில் வருகிறவர்கள் தான் ஐசக் நியூட்டன், சர் ஐசக் நியூட்டன், ஆல்பர்ட் ஐன்ஸ்டைன், இவர்கள் எல்லாம். ஏன் டார்வினை குரங்குல இருந்துதான் மனுஷன் வந்தான் அப்படின்னு சொன்ன அந்த டார்வினை ஒரு கட்டத்தில் அவர் ஏற்றுக்கொண்டார். இல்ல என் தியரி தவறு அப்படின்னு சொல்லிவிட்டார். இதே மாதிரி பல பட்டியல்கள் இருக்கு. ஏனென்றால் இந்த விஞ்ஞானிகள் பார்ப்பீர்களானால் அவர்கள் என்னத்தை நம்பி இருக்கிறார்கள் என்ற எதை வேணாலும் கண்டுபிடிக்கலாம். நீ கண்டுபிடிப்பதற்கு ஒரு மூல பொருள் இருக்கு இல்லையா? மண்ணு வேணும், கல் வேணும், செடி கொடிகள் வேணும், இப்படியெல்லாம் பல காரியங்கள் இருக்கிறது அல்லவா? இந்த காரியங்கள் இவைகள் எல்லாம் யார் உருவாக்கினா? அவைகளெல்லாம் உருவாக்குவதற்கு ஒருத்தர் இருக்கிறார் பார்த்தீங்களா? அவர் பேர் தான் கிரியேட்டர், சிருஷ்டிகர்த்தர், உருவாக்கும் தெய்வம். அந்த தேவன் எங்கே? கண்டு அறிந்து நான் தொட்டு பார்த்தால் தான் விசுவசிப்பேன் என்ற தோமாவை போல சில விஞ்ஞானிகளும் அலைந்தார்கள், ஆன்மீகத்தை தேடி போனார்கள். முதல்ல அதுக்கு பதில் தெரிஞ்சுட்டு அப்புறமா இந்த பக்கம் வந்து நம்ம விஞ்ஞானத்தை தொடரலாம்ப்பா அப்படின்னு சொல்லிட்டு போன கூட்டமும் உண்டு. ஆனா அவர்கள் கண்டறிந்தது என்ன? ஒன்றுமே இல்லை. சில விக்கிரகங்களையும் சில கல்லு, அதே கல்லு மண்ணு மரத்தை தான் இவனுங்க வணங்கிட்டு இருக்காங்க. ஐயோ, இவனுங்க நம்மளை விட பெரிய முட்டாளுங்க போல இருக்கு, நம்மளே பரவாயில்லையாட்டு இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அந்த கூட்டத்தில் இருக்கிற சில பேர் நாத்திகர்களாகவே மாறிவிட்டார்கள். இந்த வம்பே வேண்டாம், நம்ம மறுபடியும் விஞ்ஞானத்துக்கே போயிடலாம், அந்த கடவுளுங்கிறது வேண்டாம், மூலப்பொருளை வச்சு என்னத்தை எல்லாம் நாம் நம்மால் கண்டுபிடிக்க முடியுமோ அவைகளெல்லாம் கண்டுபிடித்து இந்த மனித நேயம் உருப்படட்டும், நல்லா இருக்கட்டும் அப்படின்னு சொல்லி நல்ல எண்ணத்தோட நாத்திகர்களாய் மாறி விஞ்ஞானத்தில் ஈடுபட்டவர்களும் உண்டு. ஆகையால் நாங்கள் சொல்லுவது என்னவென்றால், நீங்க எங்கே அலைந்து தெரிந்தாலும் தேவனாகிய கர்த்தரை கண்டே பிடிக்க முடியாது. ஏன் தெரியுமா? அவர் உங்களுக்குள்ள வாசம் செய்கிற ஆவியானவராய் இருக்கிறார்.
இதை விசுவாசத்தின் மட்டும்தான் நீங்க ஆராதிக்க முடியும், விசுவசிக்க முடியும். இந்த விசுவாசம் என்கிற அந்த மூளைப்பொருளை நீங்கள் எடுத்து விட்டீர்கள் என்றால், நானும் நீங்களும் ஒரு செத்த சடலத்துக்கு ஈடாக மாறிவிடுவோம். ஒரு செத்த சடலத்துக்கு ஒப்பாக நாம் மாறிவிடுவோம். எவ்வளவு பேர் என்னோட இருக்கீங்க? இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய அனைத்து காரியங்களையும் கட்டமைத்து ஒரு கட்டுப்பாட்டுக்குள் வைத்திருப்பது என்னவென்றால் விசுவாசமே. நாளை தினத்தில் அல்ல, இன்றைய தினத்திலேயே என்ன நடக்கும் என்று தெரியாத ஒரு சூழ்நிலைகளுக்குள்ளதான், ஒரு கட்டமைப்புக்குள்ளதான் இந்த உலகமே இயங்கிக் கொண்டிருக்கிறது. எவன் என்ன அறிக்கை விடுவான்னு தெரியாது. அமெரிக்காக்காரன் ஒண்ணு சொல்லுவான், ரஷ்யாக்காரன் ஒண்ணு சொல்லுவான், இந்தியாவில் இருக்கிறவங்க என்ன தினத்துக்கு எதையோ ஒண்ணு சொல்லிக்கிட்டே தான் இருப்பாங்க. உங்க கம்பெனியில அடுத்த நாளைக்கு என்ன சொல்லுவான்னு தெரியாது. வேலை இருக்குமா இருக்காதா, வியாதி வருமா வராதா, வருமா வராதா, மரணம் வருமா வராதா, இது எதற்குமே பதில் கிடையாது. ஆனால் இவைகள் அனைத்தும் நிலையானது அல்ல. எது நிலையானது என்றால் தேவனுடைய வசனம், வாக்குத்தத்த வசனம். வாக்குத்தத்த வசனம் என்ன சொல்லுகிறது? எதற்கும் அஞ்சாதிரு, சூழ்நிலை கண்டு அஞ்சாதிரு, என் சமாதானத்தை உனக்கு நான் தந்திருக்கிறேன். உன் திராணிக்கு மேல நான் சோதனையை அனுமதிப்பதில்லை. எந்த சூழ்நிலை வந்தாலும் உன்னுடைய எந்த திராணின்னா உன்னோட பலன் எதுவாக இருக்கிறதோ, உன்னுடைய என்ன சொல்றது, உன்னுடைய சக்தி எதுவாக இருக்கிறதோ அந்த எல்லை மட்டும்தான் நான் அனுமதிப்பேன். அந்த எல்லைக்கு மீறிச்சுன்னா நீ தப்பி செல்ல நான் உனக்கு வழி செய்து சென்று தந்து விடுவேன் என்று சொல்லி 1 கொரிந்தியர் 10:13 2 கொரிந்தியர் 4:17-18 யோவான் 14:1-27 இந்த வசனங்கள் எல்லாம் வாசித்து பார்ப்பீர்கள். ஆனால் தேவனுடைய வாக்குத்தத்த வசனங்கள். அப்போ இந்த தலை தூக்கி ஆடிக்கொண்டிருக்கக்கூடிய பிரச்சனைகள் மத்தியில உங்களுக்கு சில காரியங்கள் தென்படவில்லையா, விளங்கவில்லையா? இதான் இருக்கிறார், அவர்கிட்ட போய் கேளுங்க. இந்த உங்க வசனம் இப்படி சொல்லுது, எனக்கு ஏன் இப்படி நடக்குது? அதுக்கு விளக்கம் கிடைக்கும் உங்களுக்கு. உடனடியாக விமோச்சனம் கிடைத்துவிடும் என்று சொல்லிவிடவும் முடியாது. ஏனென்றால் சில காலங்களில் சில காரியங்களை அனுமதிக்கிறவர் தான் தேவன். ஏனென்றால் அதுவும் நம் நன்மைக்காகவே என்று சொல்லி யாக்கோபு 1:2-3-4 வசனங்களை வாசிப்பீர்களானால் நீங்கள் அறிந்து கொள்வீர்கள். 2 பேதுருவிலும் பல காரியங்களை குறித்து, உபத்திரங்களை கிறிஸ்துவர்கள் எதற்காக சகிக்க வேண்டும், உபத்திரங்களை எதற்காக கிறிஸ்துவர்கள் ஏற்றுக்கொள்ள வேண்டும், அப்படியெல்லாம் சொல்லி சில காரியங்களை இல்ல பல காரியங்களை எழுதி வைத்திருக்கிறார். 2 பேதுருவில் எடுத்து வாசித்து பாருங்க, அருமையா இருக்கும். இந்த வசனங்களில் நீங்க தியானமா இருக்கிறப்ப என்ன ஆகும் என்றால், இத்தனை காலங்கள் உங்க சூழ்நிலைகள் தான் உங்களை இயக்கி கொண்டிருந்தது. ஆனால் இப்ப எப்படின்னா கட்டமைப்பு மாறியாச்சு. உங்களுடைய விசுவாசம் தான் உங்களுடைய சூழ்நிலைகளை இயக்கும். எவ்வளவு பேர் என்னோட இருக்கீங்க? எவன் ஒருவன் அந்த கட்டமைப்புக்குள் நுழைகிறானோ அவனே கிறிஸ்துவுக்குள் வாசம் செய்கிற ஒரு விசுவாசி, மறுபிறப்பை அடைந்த ஒரு விசுவாசி, மறுபடிவாக கிறிஸ்துவுக்குள் ஜனிப்பிக்கப்பட்ட ஆவில ஜனிப்பிக்கப்பட்ட ஒரு விசுவாசி என்று சொல்லி எல்லாம் பல காரியங்களை குறித்து நாம் அறிந்து கொள்ளக்கூடிய ஒரு காரியத்தை நாம் உணர்ந்து விடுவோம். அதை உணர்ந்த மாத்திரத்திலேயே பார்ப்பீர்களானால் பிசாசு போராட்டம் எல்லாம் முடிஞ்சிடாது. அதையும் நான் சொல்லிவிடுகிறோம். ஏனென்றால் இதை நீங்க அறிந்து கொண்டதனால் அவனுக்கு எதிரியாக நீங்க மாறிவிட்டீர்கள். ஏற்கனவே எதிரிதான். இயேசுவின் நாமத்தை ஏற்றுக்கொண்டவர்கள் அனைவரும் பிசாசுக்கு எதிரியே. அதை கண்டு, அதை நினைத்து, அதை உணர்ந்து அஞ்சாதிருங்கள் என்று வேதாகமம் சொல்லுகிறது. ஆனால் நான் மேற்கொள்ள உங்களுக்கு உதவி செய்வேன் என்கிறார் ஆண்டவராகிய தேவன். கடைசி வரைக்கும் எவன் ஒருவன் மேற்கொண்டிருக்கிறானோ அவனுக்கே ஜீவகிரீடம் என்று யாக்கோபு 1:12 சொல்லுகிறது. இந்த வசனங்களுக்குள் நீங்கள் ஆழ்ந்து ஆராய்ந்து இதை அறிந்து புரிந்து நீங்கள் வாழும்போது இந்த வசனமே உங்களை இயக்கும். இந்த வசனமே உங்களை வழி நடத்தும். இந்த வசனமே உங்களை உற்சாகப்படுத்தும். அதனால்தான் பாருங்கள், மறுபிறப்படைந்தவர்கள், இயேசுவில் பிறந்தவர்கள், இயேசுவின் நாமத்தை ஏற்றுக்கொண்டவர்கள் பார்ப்பில்லைனால் இந்த செல்ஃப் மோட்டிவேஷன் என்கிற காரியங்களை எல்லாம் அவர்கள் எளிதாக அவர்களே சுதந்திரத்துக் கொள்வார்கள். இன்னொருத்தர் போய் தான் இவர்களை என்கரேஜ் செய்யணும் என்றெல்லாம் அங்க நிர்பந்தம் கிடையாது. ஆனால் அவங்களுக்கே இறக்கப்பட்ட பிரச்சனை இருக்கும். உங்க பிரச்சனை நீங்க கொண்டு போனா கூட நீங்க வெளியில வரப்போ சிரிச்ச முகத்தோட வருவீங்க. ஒரு சமாதானத்தோட இந்த பிரதர் கிட்ட பேசணும்னா எனக்கு ஒரு சமாதானம் கிடைக்குது. ரொம்ப வேடிக்கையான காரியம் என்னவென்றால், சில காரியங்களில எனக்கு சமாதானம் கிடைக்குதோ இல்லையோ, ஆனா
என் கூட பேசுற அனைத்து அனைத்து நபர்களுக்கும் ஒரு சமாதானத்தை வழங்கக்கூடிய ஆசீர்வாதத்தை எனக்கு ஆண்டவர் தந்திருக்கிறார். அதனாலதான் இந்த சேனல்ல இயங்கிட்டு இருக்கு. இந்த சேனலை காண்கிறவர்கள் எத்தனையோ பேர் பார்ப்பீர்களானால் வேற மதத்தார், இந்து சகோதர சகோதரிகள் இருக்கிறாங்க. எவ்வளவு பேர் வேற வேற மதத்தில் இருந்தவங்க எல்லாம் இன்னைக்கு என்னோட நண்பர்கள், என்னை அறிந்தவர்கள், என்னை அறியாதவர்கள் கூட இருக்கிறாங்க நிறைய பேர். ஆனால் இதை கேட்கிறப்போ அவங்க மனசுல ஒரு சமாதானம் வருது. அது எனக்கு சொன்னாலும் சரி சொல்லாவிட்டாலும் சரி, எனக்கு தெரியும் தேவனுடைய சமாதானத்தின் நிமித்தமாக தான் அவர்கள் தொடர்ச்சியாக நாங்கள் போடக்கூடிய அந்த வீடியோகள் எல்லாம் கேட்டுக்கொண்டு வருகிறார்கள். அது மட்டும் இல்லை, நான் வேலை ஸ்தலத்துல பணியாற்றி கொண்டிருக்கிறேன். அங்கே நிறைய நண்பர்கள் என்னோடு கூட பேசிக்கொண்டே இருப்பார்கள். சிறு பிள்ளைகள் இப்போ இன்டர்ன்ஸா ஜாயின் பண்ணுவாங்க. அவங்களுக்கு பார்த்தீங்கன்னா பாதை தெரியாமல் அவங்க தத்தளித்து போயிட்டு இருப்பாங்க. இவங்க நம்ம பத்தி சொல்லி வேற யாரெல்லாம் என்ன கூப்பிடுவாங்க, எனக்கு கொஞ்சம் கெரியர் கைடன்ஸ் கூட. கெரியர் கைடன்ஸோட கூட நான் பல காரியங்களை அவர்கள் உற்சாகப்படுத்தி அவர்களை தைரியப்படுத்தும் போதே அவங்களுக்கே அங்க சில வெளிச்சம் கிடைச்சிடும். அந்த சொல்றேங்களே, நான் ஐஐடி பாஸ் அவுட்லாம் கிடையாது. காலேஜில் ரொம்ப சாதாரணமான ஒரு ஸ்டூடெண்ட், ரொம்ப ஹார்ட் ஒர்க் பண்ணி படிச்சு தான் அந்த இன்ஜினியரிங் பட்டதாரியே ஆனேன் நான். ஒரு எக்ஸாமுக்கு முன்னாடி 3 முறை நான் ரிவைஸ் செய்யாவிட்டால் எனக்கு எக்ஸாம் எழுத வராது. மத்தியானம் ஒரு முறை, சாயங்காலம் ஒரு முறை, காலையில 2 மணிக்கு எழுந்து நெடு முழங்கால நின்று ஜெபம் பண்ணி, கர்த்தாவே இந்த மரமண்டையில எதையாவது ஏத்திருங்க தகப்பனே, நான் ஃபெயில் ஆயிடக்கூடாது, நல்லா வாங்கணும் மார்க் அப்படின்னு சொல்லி கர்த்தர், நீங்க நம்புறீங்களோ இல்லையோ, டாப் 5க்குள்ள என்னை கொண்டு வந்துட்டார். நான் ஃபைனல் செமஸ்டர் எழுதி வெளியில வரப்போ. இதுக்கெல்லாம் நான் பாத்திரவான் கிடையாது. கேம்பஸ் இன்டர்வியூவுக்கு டாப் 5 தான் அனுப்புவாங்க, என்னையும் உள்ள விட்டாங்க. ஆனா செலக்ட் ஆகல, அது வேற விஷயம். ஏன்னா எங்க காலேஜ் பயங்கர மோசமான நிலைமையில இருந்தது அந்த டைம்ல. கர்த்தரால எல்லாம் செய்ய முடியும். அவர்களை சார்ந்து, அவர்களை அடங்கி, அவர்களை நம்பிக்கையாய் விசுவாசமாய் இருந்து நீங்கள் முன்னேறி செல்லுகிறப்போ பிரச்சனையே வராதுன்னு சொல்லி யாராவது உங்களுக்கு சொல்லுவாங்கன்னா நம்பவே நம்பாதீங்க. பிரச்சனைகள் அதிகரிக்கும். வேதாகமத்தை எடுத்த பிறகு, இயேசுவின் நாமத்தை நீங்க சுதந்திரித்து கொண்டு அவரை ஏற்றுக்கொண்ட பிறகு பிரச்சனைகள் அதிகரிக்கும். எழுதி வச்சுக்கோங்க. அந்த பிரச்சனைகள் மத்தியில ஒரு சுபிட்சமான வாழ்க்கை உங்களுக்கு உண்டாகும், சமாதானம் உண்டாகும், மேற்கொள்ளுதல் உண்டாகும், வெற்றி உண்டாகும், ஜெயம் உண்டாகும். அதுதான் இந்த ஜீவ புத்தகம். ஜீவனுள்ள தேவன் எழுதின ஜீவ வசனங்கள் உங்களை என்னையும் வெற்றியை சுதந்திரிக்கவே நடத்தும் என்று சொல்லி உங்களை நாங்கள் மறுபடியும் உற்சாகப்படுத்துகிறோம். நீங்க பாரம்பரிய கிறிஸ்துவர்கள், பெயர் கிறிஸ்துவர்கள், எந்த கிறிஸ்துவர்களா இருந்துட்டு போங்க, வேதாகமத்தின் கட்டமைப்புக்குள் வராவிட்டால் உங்களுக்கு இந்த உலகத்தில் வாழும் போதும் விமோச்சனம் கிடையாது, மோட்சத்திலையும் உங்களுக்கு இடம் கிடையாது மரித்த பின்பே. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிக்கட்டும். வாருங்கள் முன்னேறி செல்வோம். ஆதியாகமத்தின் ரகசியங்கள் என்கிற தலைப்புல நாம் பல மாதங்களாக, சில ஆண்டுகளாக பல காரியங்களை குறித்து நாம் பேசி கொண்டு வருகிறோம். பேசுவது மட்டுமல்ல, நாம் தியானம் செய்கிறோம். பல வெளிப்பாடுகள் எனக்கும் சரி உங்களுக்கும் சரி ஆண்டவராகிய தேவன் கொடுத்து கொண்டேதான் இருக்கிறார்கள். அந்த வெளிப்பாடு நிமித்தமாக வாழ்க்கை என்கிற அந்த இருளான ஒரு பேழையில ஒரு வெளிச்சம் தோன்றுகிறது. நட்டுக்கடல்ல போறீங்க, எலக்ட்ரிசிட்டி எல்லாம் கப்பல்ல டவுன் ஆயிடுச்சு. டைட்டானிக் கப்பல் அப்படிதான் முழுகுச்சு இல்லைங்களா? எல்லாம் போயிடுச்சு. அந்த படத்துல நல்லா தத்ரூபமா காமிச்சிருப்பாங்க, டைட்டானிக் என்கிற படத்துல. அப்படியே கடைசியில பாத்தீங்கன்னா அப்படியே மூழ்கி போய் அந்த இருள் அப்படியே இருப்பாங்க. நிலா வெளிச்சம் எல்லாம் சும்மா படத்துல காமிக்கிறாங்க, ஆனா இருட்டு கருகும்னு இருக்கும், ஒண்ணுமே தெரியாது. அப்படிதான் இருக்கக்கூடிய ஒரு சூழ்நிலையில உங்க வாழ்க்கை இயங்கி கொண்டிருக்கிறதா? இந்த வேதாகமத்தின் அடிப்படையில நாங்கள் பல காரியங்களை அலாசி ஆராய்கிறோம். இது ஏதோ நோவாவின் காலத்தில் இருந்த ஜனங்களை குறித்தோ, இல்ல ஆதாம் ஏவாளுடைய காலத்தில் இருக்கிறவர்களை குறித்தோ, ஏனாக் என்கிற பரிசுத்தவான்களை மற்றும் பற்றி பேசுவதோ, அது எல்லாமே ஒரு 360 டிகிரி வியூ கவரேஜை செய்து நாங்கள் இங்க பல காரியங்களை குறித்து நாம் பேசி வருகிறோம். எதற்காக பேசி வருகிறோம் என்றால், ஒரே நோக்கம்தான், உங்கள் வாழ்க்கையில விமோச்சனம் உண்டாகணும், விடுதலை உண்டாகணும், வெளிச்சம் உண்டாகணும், இருளான சூழ்நிலை மாறணும் என்று சொல்லிதான் பல காரியங்களை புதிய ஏற்பாடோடு கூட நாங்கள் ஒப்பிட்டு பேசி கொண்டு வருகிறோம். இதெல்லாம் நீங்கள் எங்களோடு கூட சேர்ந்து இணைந்து கேட்டுக்கொண்டிருப்பீர்கள் என்று நாங்கள் அளவில்லாமல் நம்புகிறோம். ஆதியாகமம் என்கிற புத்தகம் மிக மகத்துவமான புத்தகம், முக்கியத்துவம் வாய்ந்த புத்தகம். ஏனென்றால் இந்த புத்தகம் இல்லை என்றால் முழு வேதாகமமே கிடையாது. ஆனால் இந்த புத்தகத்தை வாசிக்கிறவர்களோ அநேகர் கிடையாது. ஏனென்றால் ஆதியாகமம் 6000 வருஷம் முன்னாடி நடந்ததெல்லாம் அவங்க பேசிட்டு இருப்பான் அப்படின்னு சொல்லி இதை உதறி தள்ளிடுறாங்க. இல்லைங்க,
இந்த புத்தகத்துல இருந்தா இது பாத்தீங்கன்னா இது வேர் மாதிரி. வேர்ல இருந்து தான் உங்களுக்கு மரம் வளரும், அப்புறம் கிளைகள், இலைகள், கனிகள் எல்லாம், பூக்கள் எல்லாம் மலரும் இல்லைங்களா? அப்ப இந்த வேரே இல்லைன்னா அங்க என்ன இருக்கும்? பாணி வேற இருக்கக்கூடியது இந்த ஆதியாகமம் தான். நேரா வெளிப்பாடுக்கு போயிடுவான். நடக்க வேண்டியது என்ன அப்படின்னு. அப்படின்னாலே உனக்கு பிசாசு பிடிச்சிருச்சுன்னு அர்த்தம். ஏன் நீ குறி கேட்கறதுக்கு போற. என் வாழ்க்கையில் எப்படி என்ன நடக்கணும்னு. பைபிள் ஒன்று ஜோசிய புஸ்தகம் கிடையாது, மேஜிக் புக்கும் கிடையாது, மந்திர தந்திரம் வாய்ந்தது கிடையாது. மந்திர தந்திரங்கள் எல்லாம் முறியடிக்கக்கூடிய புத்தகம். வசீகம் பண்ற புத்தகம் கிடையாது, மாந்திரிக புத்தகம் கிடையாது, பில்லி சூன்யம் வைக்கக்கூடிய புத்தகம் கிடையாது. அப்படிதான் இன்னைக்கு நிறைய பேர் வாசிக்கிறான். இன்னைக்கு எனக்கு என்ன வசனம் கிடைக்க போகுது, அப்படியே திறந்தா எனக்கு ஆண்டவர் பேசணும். கரெக்டா பிசாசு பேசுவான், கொண்டு போய் குழியில உங்களை இறக்குறதுக்கு. பைபிள் மூலமாக தான் பிசாசும் கிரியை செய்வான். எவ்வளவு பேர் நம்புறீங்க? நம்பலையா? மத்திய 4வது அதிகாரத்தை எடுத்து வாசித்து பாருங்க. ஏசு கிறிஸ்து கிட்டேயே வேதாகமத்தின் அடிப்படையில் தான் தர்க்கம் செய்தான். உங்களுக்கு என்ன தெரியுமோ அதை வச்சுதாங்க உங்களை கவுத்துவான். உங்களுக்கு தெரியாததை வச்சு உங்களை கவுத்த முடியாது. ஏனென்றால் உங்களுக்கே தெரியாது. மனித நேயத்தை காட்டிலும் அவன் அறிவு வாய்ந்தவன், அவன் சில ஞானங்களை பெற்றவன். ஏனென்றால் தேவனோடு கூட அவருடைய அண்டையில, அவருடைய பிரசன்ஸ்ல பாத்தீங்கன்னா அவன் சில காலங்கள், எவ்வளவு காலம் தெரியாது, மேபி ஒரு 1000 வருஷம் 2000 வருஷம் தெரியாது, அவருடைய சந்நிதியில வேலை செய்தவன், அவருக்கு சேவை செய்தவன், அவருடைய அரசாட்சியில ஒருவனா இருந்தவன், மாபெரும் ஒரு பொசிஷன்ல இருந்தான், இந்த பூமிக்கே பிரைம் மினிஸ்டரா இருந்தவன். அது மட்டும் போதாது என்று சொல்லி பார்ப்பில்லானால் தேவனை ஆராதிக்கிறவன். அப்படின்னா அவருடைய பிரசன்னத்துல தினமும் அவரோட அறைக்குள் சென்று பர்சனலாவே அவரை மீட் பண்ணக்கூடிய ஒரு பவர்ஃபுல் பொசிஷன்ல இருந்தவன். அவருடைய ரகசியங்கள், அவருடைய சில காரியங்களை எல்லாம் ரொம்ப அறிந்தவன். பாத்தீங்கன்னா இந்த முப்படை தளபதி என்று சொல்லுவார்கள், அவர்களுக்கு எல்லா ரகசியமும் தெரியும். அவங்களுக்கு பயங்கரமான செக்யூரிட்டி இருக்கும். அவங்க வீட்டையும் பாத்தீங்கன்னா கண்காணிச்சுட்டே இருப்பாங்க. ஒரு இது ஏன்னா இருந்தால் வித்துறக்கூடாதுல்ல வேற என்ன தேசத்திற்கு. அந்த மாதிரி அவருக்கு தெரியாத ரகசியமே இருக்காது, எல்லாமே தெரியும். இன்ஃபேக்ட் பிரைம் மினிஸ்டர், பிரசிடென்ட் அவர்கிட்ட தான் போய் கேட்பாங்க, என்னப்பா பண்ணலாம், அந்த சூழ்நிலை இப்படி இருக்கு, சைனாக்காரன் இப்படி பேசிட்டு இருக்கிறான், என்ன பண்ணலாம் அப்படின்னு அவர்கிட்ட தான் கேட்பாங்க. அந்த அளவுக்கு ஆண்டவர் போய் ஆலோசனை கேட்கிற அளவுக்கு அவர் ஒன்னும் திறந்தாழ்த்தி போல. ஆனால் ஆண்டவருக்கு தெரிந்த அனைத்தும் அவனுக்கும் தெரியும். ஏன்னா அவன் ஆர்மி ஜெனரல் மாதிரி கர்த்தருக்கு. அப்போ அந்த காரியங்கள் எல்லாம் வைத்து என்னை காட்டிலும் உங்களை காட்டிலும் அவன் என்னையும் உங்களையும் விழுங்க கர்ஜிக்கும் சிங்கத்தை போல சுற்றி கொண்டிருக்கிறான். தந்திரங்களிலால் நிரப்பப்பட்டிருக்கிறான். அந்த தந்திர செயல்களில சிக்கிக்கொள்ளாதபடி தேவனாகிய கர்த்தர் ஒன்றும் தெரியாத என்னையும் உங்களையும் தான் அழைத்து பரிசுத்தாவியானவர் என்கிற அந்த ஞானமுள்ள ஒரு தேவனுடைய பிரசனத்தை எனக்கும் உங்களுக்கும் தந்திருக்கிறார். அவருடைய ஜீவனுள்ள வசனத்தை தந்திருக்கிறார். போர் ஆயுதம், போர் கவசமா இருக்கக்கூடிய இந்த வேத வசனத்தை கொண்டுதான் பிசாசை நீங்கள் ஜெயிக்க முடியும். வேற எதை கொண்டும் ஜெயிக்க முடியாது. வேற எதை கொண்டு நீங்க ஜெயிக்க முயற்சி செய்தால் தோத்தே போய்விடுவீர்கள். ஏனென்றால் உங்களை காட்டிலும் அவன் வல்லமை படைத்தவன், ஞானம் படைத்தவன், எல்லாம் அறிந்தவன். ஏன்னா என்னோட வேலை செஞ்சிருக்கிறாங்கிறார் ஆண்டவரே சொல்றார், ஜாக்கிரதையா இருங்கிறார். ஆனா நம்மால் என்ன பண்றான், ரட்சிக்கப்பட்டோன்னு வல்லமை கிடைத்தது, போ பிசாசு அப்படின்னு. அப்படிதான் நான் ஒரு 7-8 பேர் போய் சொன்னானுங்க. ஒரு பெரிய ஜூயிஷ் மந்திரவாதி இருந்தார். அதாவது யூத மந்திரவாதி இல்ல, அவரு யூதர் கோயிலில் இருக்கக்கூடிய ஒரு பாதிரியார். பிசாசை விரட்டுறதுல பெரிய ஸ்பெஷலிஸ்ட் தான். ஆனா போன பிசாசு திருப்பி வந்துடும், அது வேற விஷயம். இவனுங்க 7 பசங்க இருக்கு அவருக்கு. எழுதியிருக்கேங்க, எந்த நடவடிக்கைகள் எழுதியிருக்குன்னு மறந்துட்டேன் நான். ஏதோ ஒரு நடவடிக்கைகள் இருக்கு, சரிங்களா? அதுல பார்ப்பில்ல நிருபத்தில் இருக்குன்னு நினைக்கிறேன். ஸோ அதுல பார்ப்பிடலானால் இவர் ஒரு வீட்டுக்குள்ள போந்து அவனுங்க இந்த பிசாசு அப்படின்னு பவுல தெரியும் எனக்கு. இவனுங்க பவுல போய்கிட்டு காப்பி அடிச்சுட்டு போறானுங்க உள்ள போய் சொல்லி. பவுல தெரியும், இயேசுங்கிற நாமத்தை கொண்டு நீ என்னை விரட்டுற, அந்த நாமமும் தெரியும், அவர் யாருன்னு எங்களுக்கு தெரியும், நாங்க அவர் எப்ப இருந்தோ பார்த்துட்டு இருக்கோம். நீ யாருல எங்களை விரட்டுறதுக்கு? நீ என்னை விட அயோக்கியம், நீ என்னை விட கேப் மாதிரி தானே பண்றவன், இயேசுவன் நாமத்தை துஷ்பிரயோகம் பண்றவன், உனக்கு இன்னைக்கு என்ன பண்றான் பாருன்னு உடல்ல இருக்கக்கூடிய எல்லா துணிமணி எல்லாம் அவுத்து அவனை அம்மனமாக ஓட விட்டாங்க. இதெல்லாம் வேதாகமத்தில் இருக்கு. என்ன பிரதர் இப்படி பேசுறீங்க அப்படின்னீங்கன்னா, ஐயோ வேதாகமத்தில் இருக்கிறதாங்க நான் சொல்றேன், நான் எதுவும் சொல்லலைங்க. அப்படியே ஆங்கிலத்துல நேக்கடா போனானுங்க நட் ரோட்ல அப்படின்னு இருக்கு. அதைத்தான் தமிழ்ல மொழிபெயர்த்து சொன்னேன். நீங்க உடனே ஐயோ இப்படி எல்லாம் பேசுறாரு. வேதாகமத்துல எல்லாமே எழுதி வச்சிருக்கிறாங்க. அந்த மாதிரி போய் விளையாடாதீங்க, அப்புறம் உங்களையும் அப்படியே ஓட விட்டுருவான் நட் ரோட்ல.
பிசாசுகிட்ட விளையாடுறதுக்கும் ஒரு தகுதி வேணும். அந்த தகுதியை இயேசுவின் நாமத்தில் அந்த வல்லமையை பெற்றுக்கொள்ளுங்க. எவ்வளவு பேர் என்னோட இருக்கீங்க? விளையாடாதீங்க சும்மா. அதுக்குன்னு உட்காந்து ஐயோ பிசாசு என்ன ஒண்ணு பண்ணிடாத அப்படின்னு போய் அவங்ககிட்ட சரண்டர் ஆகி அவனை ஆராதிக்க ஆரம்பிச்சிடாதீங்க. இன்னைக்கு அதுதான் பண்றான். அந்நிய மதத்துல இருக்கிறவங்க என்ன பண்றாங்க? புறஜாதியர்கள் என்ன பண்றாங்க? எதுக்குப்பா நமக்கு வம்பு? இது வந்து கோவக்கார தெய்வம். அந்த கோபத்துக்கு நம்ம ஆளானா ரத்தம் கக்கி நம்ம செத்து போயிடுவோம். அப்ப யார் அந்த பயத்தை கொடுக்குறா? பிசாசு தான் அந்த பயத்துக்கு. பயம் என்கிற ஆவிய பிசாசிடமிருந்து வருகிறது. ஆனால் தேவனுடைய ஆவியை பெற்றுக்கொண்டவன் எப்பொழுதும் பார்ப்பில்லானால் வல்லமையின் ஆவியை உடையவனா இருப்பான். தெளிந்த புத்தி, தெய்வீக ஞானம், இதெல்லாம் இல்லாம போச்சுங்க. இந்த முதல் 5 அதிகாரத்துல இதைத்தான் நீங்க பாப்பீங்க. 6வது அதிகாரத்துக்குள் நுழையிறப்போ அந்த பாவத்துடைய பின்விளைவுகள் உச்சகட்டத்திற்கு போய் அங்கே ராட்சதர்கள்லாம் பிறக்க ஆரம்பிச்சுட்டாங்க. பார்ப்பில்லாம் விழுந்து போன தூதர்கள்லாம் வந்து அங்க விபச்சாரம் செய்து அதுல எல்லாம் பயங்கரமா கெட்டு ஒழிஞ்சிருச்சு. அதெல்லாம் பார்த்துட்டோம். ஆண்டவராகிய தேவனுடைய கண்களில் நோவா கிருபை பெறுகிறார். அந்த நோவாவின் நிமித்தமாக ஒரு பேழை என்கிற ஒரு காரியத்தை கொண்டு வந்து நீதிமான் என்கிற நோவாவை மட்டுமல்ல, யாரெல்லாம் நீதிமான்களாக இருப்பதற்கு மனம் திரும்புகிறார்களோ அனைத்து பேரையும் காப்பாற்றுவதற்கு ஆண்டவராகிய தேவன் தயாராகிவிட்டார். அதுதான் இந்த பேழை. அதே போலதான் இந்த பேழை என்கிறது 2வது வருகைக்கு சமமாக பார்க்கலாம். இந்த கடைசி காலங்களில ஆண்டவராகிய தேவன் அளவில்லாமல் கிருபை என்கிற மலையை பொழிகிறார். அந்த கிருபையை பெற்றுக்கொண்டவர்கள் அனைவரும் இந்த பேழைக்குள்ள நுழையலாம். பேழையோட பெயர் இயேசு கிறிஸ்துவின் 2ஆம் வருகை. இதே மாதிரி ஒரு பெரிய பேழையில வருவாரோ இல்ல பிளைட்ல வருவாரோ தெரியாது, ஆனா ஏதோ ஒண்ணுல வருவார். அந்த இயேசு கிறிஸ்துவின் 2ஆம் வருகைக்குள்ள நுழைவதற்கு நானும் நீங்களும் தயார் நிலையில இருக்கிறோமா என்பதற்கு தான் இந்த 6வது அதிகாரத்தில் இருக்கக்கூடிய காரியங்கள் மிக மிக முக்கியம், சாராம்சம் வாய்ந்தது. இட்ஸ் எ ரோல் மாடல். இது வந்து ஒரு முன்னுரையாக கொடுக்கப்பட்டது, ப்ரிஃபேசிங். 20வது வசனத்துல சென்ற அத்தியாயத்துல நாம் பாசிட்டிவ் அண்ட் நெகட்டிவ் என்கிற அந்த காரியத்தை குறித்து பார்த்தோம். 2 மிருகங்களை எல்லாம், இந்த பறவைகள் எல்லாம் பார்ப்பில்லான ஜோடி ஜோடியாக போங்க அப்படின்னு சொல்லி ஆண்டவராகிய தேவன் சொன்னார். இல்ல ஒருத்தர் வந்து குதர்க்கமா கேட்டார், இதுல மீன் எல்லாம் காப்பாத்தலைங்களா? ஏங்க, அது ஏற்கனவே தண்ணிக்குள்ளதான் இருக்கு, அதெல்லாம் உயிரோட தான் இருக்கும். நீங்க மீன் கிட்ட மாட்டிக்காம பாத்துக்கோங்க. எப்படியெல்லாம் நம்ம ஆளுங்களுக்கு கேள்வி வருது பாரு. ஏன்டா உருப்புறதுக்கு வழியா பாடுறான்னா அதை பத்தி யோசிக்கிறதுக்கு ஒண்ணும் கிடையாது. இந்த மாதிரி குதர்க்கமா கேள்வி கேட்கறது நிறைய பேர் இருப்பான். சரி விடுங்க. 21வது வசனத்துக்கு நாம் முன்னேறி செல்லுவோம். இப்ப பார்ப்பில்லான 21, 22 முடித்து விட்டோம்னால் 6வது அதிகாரத்தை முடிச்சிட்டோம். 6வது அதிகாரம் மிக மிக முக்கியத்துவம் வாய்ந்த ஒரு அதிகாரங்க. இந்த 6வது அதிகாரத்துல மட்டும் ஏறத்தாழ ஒரு 30 அத்தியாயங்கள் 30 செஷன்ஸ் பண்ணியிருக்கோம்னு நினைக்கிறேன். மறக்காம கேளுங்க. இந்த மாதிரி போதனைகள்லாம் உங்களுக்கு வெளியே கிடைக்கவே கிடைக்காது, என்னால உறுதியாக சொல்ல முடியும். 21வது வசனம், and you shall take for yourself of all food that is eaten, and you shall gather it to yourself, and it shall be food for you and for them. Thus Noah did according to all that God commanded him, so he did. இந்த 21 22 ஒன்றாக சேர்த்து பார்த்தால்தான் விளங்கும். இதுல நாம் பார்க்க வேண்டிய காரியம் என்னவென்றால் 21வது வசனத்துல, and you shall take for yourself of all food that is eaten. அதாவது இந்த மொழிபெயர்ப்புல ஒரு சின்ன ஒரு குளறுபடி இருக்கு. நீ ஏற்கனவே சாப்பிட்ட உணவை எடுத்துட்டு போ அப்படின்னு மொழிபெயர்த்திருக்காங்க. அப்படி கிடையாது. சாப்பிடக்கூடிய உணவை நீ சேகரித்து வைத்துக்கொள் என்பதற்கு அது பொருளாகும். இந்த வசனத்துல பல வேதபாரகர்கள் பல ஆராய்ச்சிகளில் ஈடுபட்டு ஒரு முடிவுக்கு வர முடியாம இன்னும் பார்ப்பீர்களானால் இந்த நாள் மட்டும் தவித்துக் கொண்டிருக்கிறார்கள். ஆனால் சில பேர் சொல்லக்கூடிய காரியங்கள் என்னவென்றால், இந்த ட்ரை ஃப்ரூட்ஸ் இருக்கும் இல்லைங்களா, இந்த பேரிச்சம்பழம், அப்புறம் அத்திப்பழம், இந்த மாதிரி காரியங்கள் எல்லாம் பார்த்தீங்கன்னா ட்ரை பண்ணி, இந்த திராட்சை கூட ட்ரை பண்ணலாம். மெஜாரிட்டி பார்த்தீங்கன்னா இந்த பழங்களை எல்லாம் அவர்கள் ஒரு மாதிரி ஒரு வறட்சி நிலையில கொண்டு போய் அதை ப்ரிசர்வ் செய்வார்கள். இப்போ சில திராட்சை பழம் அந்த மாதிரி, அப்புறம் இது கிரவுண்ட் நட்ஸ், நிலக்கடலை, அப்புறம் இந்த
இதெல்லாம் பாதாம் மற்றும் கேஷ்யூ நட்ஸ், இந்த மாதிரி வால்நட்டு, பிஸ்தா, இப்படி எல்லாம் சொல்லி பல காரியங்கள். அதாவது உணவு மட்டுமல்ல, அது வயிற்றுக்கு மட்டுமல்ல, அது பாப்புலர் நியூட்ரிஷன், அதிகமான புரோட்டீன், அதிகமான விட்டமின், மினரல் இதெல்லாம் அடங்கி இருக்கக்கூடியது. ஆனால் அதுல மட்டும் மனிதன் வாழ்ந்து விட முடியுமா? ஏனென்றால் இந்த நீர் ஆனது பார்ப்பீர்களானால் ஏறத்தாழ 1 வருடம் இருந்ததாம். ஏறத்தாழ 375 நாட்கள் அவர்கள் பேழையிலேயே மிதந்து கொண்டிருந்தார்கள். அப்போ அத்தனை நாட்களுக்கு அது போதுமா? அதனாலதான் ஆண்டவர் நிறைய நேரம் கொடுத்திருக்கிறார். இதெல்லாம் எடுத்து நீ சேகரிச்சு வையே. அப்போ அது ப்ரிசர்வேஷனுக்குன்னு சொல்லி அதை நம் கெட்டு போகாமல் இருக்கக்கூடிய தன்மை எப்படி என்று சொல்லி எல்லாம் ஆண்டவர் கற்றுக் கொடுத்திருப்பார். அதெல்லாம் வேதாகமத்துல கவர் செய்யல. ஆனால் இன்றைக்கு இருக்கக்கூடிய இந்த ட்ரை ஃப்ரூட் ஷாப் எல்லாம் இருக்கும் பாத்தீங்களா, நிறைய இந்த மாதிரி நான் சொன்ன பட்டியெல்லாம் வைக்கக்கூடிய ஷாப் எல்லாம் பாத்தீங்கன்னா, அவங்க பாத்தீங்கன்னா அதாவது ஒரு கேஷ்யூ நட்டை வந்து 6 மாசம் 1 வருஷம்லாம் வச்சு கூட வைப்பாங்க. எக்ஸ்பைரி டேட்டை போட்டிருப்பாங்க. மேனுஃபேக்சர் டேட் வந்து ஜனவரி 1ஆம் தேதி 2025னா எக்ஸ்பைரி டேட் பார்த்தீங்கன்னா டிசம்பர் வரைக்கும் இருக்கலாம் அது அப்படின்னு. அப்போ நான் அப்பவே யோசிப்பேன், டேங்க அப்போ 1 வருஷம்லாம் இருக்குன்னு. இப்போ இது மேல ஏதாவது ரசாயனம் அந்த மாதிரி கலக்குறீங்களா அப்படின்னு கேட்டப்போ அவங்க சொன்னாங்க, இல்லைங்க, நேச்சுரலாவே சில இதுக்கு வந்து அதாவது விலை உயர்ந்த சில காரியங்களுக்கு இந்த மாதிரி தன்மை உண்டு, நாங்க எதுவுமே செய்ய வேண்டியதில்லை, அந்த மாதிரிலாம் இல்லை அப்படின்னு. நீங்க வேணா லேப்ல வேணா டெஸ்ட் பண்ணி பார்த்துக்கோங்கிற அளவுக்கு அவங்க சில காரியங்கள் எல்லாம் சொன்னாங்க எனக்கு. அப்ப அதெல்லாம் கேட்டு எனக்கு ஆச்சரியமாச்சு. இந்த வசனத்தை வாசிக்கிறப்ப எனக்கு ஆண்டவர் அதையெல்லாம் நினைவூட்டினார். அப்போ அதோடு கூட இப்போ பெரிய பெரிய யானைகள் அந்த மாதிரிலாம் இருக்கும், சிங்கம், புலி எல்லாம் இருக்கும். எல்லாமே புல்ல தான் தின்னுட்டு இருந்தது அந்த காலங்கள்ல. அதனால என்ன பிரச்சனைன்னா அதுக்கு இறைச்சி எல்லாம் கொடுக்க வேண்டிய அவசியமே கிடையாது. சிங்கம், புலி, கரடி எல்லாமே பாத்தீங்கன்னா பழம் இதெல்லாம் சாப்பிட்டுட்டு தான் இருக்கும். எல்லாரும் வெஜிடேரியனா தான் இருந்தாங்க. அதற்கு பின்பே தான் ஆண்டவராகிய தேவன் இறைச்சியை சாப்பிடுவதற்கு அனுமதி கொடுத்தார், இல்லைங்களா? அப்ப என்ன ஆகுதுன்னு கேட்டா, நிறைய காரியங்களால பார்த்தீங்கன்னா நோவாவானவர் இந்த பேழையில ஏற்கனவே சேகரிக்க ஆரம்பித்து விடுவார். அப்போ எதெல்லாம் சேகரிக்கலாமோ அதெல்லாம் சேகரிக்க ஆரம்பிச்சுட்டார். சில மூளைப்பொருட்கள் வருடங்கள் ஆனாலும் வாடி விடாது. சில மரங்கள் உண்டு, நீங்க கூகுள்ல போய் அடிச்சு பார்த்தீங்கன்னா நிறைய காரியங்கள் அவங்க அங்க தருவாங்க. நோவாஸ் ஆர்கன், சீக்ரெட்ஸ் ஆஃப் நோவாஸ் ஆர்கன் சொல்லிட்டு சில புத்தகங்களே எழுதியிருக்காங்க. நிறைய வால்யூமுகள் உண்டு. சில பிப்ளிக்கல் லைப்ரரிகள் கடந்து செல்வீர்கள், ஆனால் அங்கே எல்லாம் அந்த காரியங்களை குறித்து நீங்கள் அறிந்து கொள்ளலாம். ஆனால் தேவனுடைய வழிநடத்துதலை பாருங்கள். என்னென்ன உணவுகள் எல்லாம் தேவையோ அந்த உணவுகள் எல்லாம் எடுத்து கொண்டு போய் நீ சேகரித்து வைத்துக்கொள். உனக்கும் உன் குடும்பத்திற்கும் உன்னோடு கூட பிரயாணம் செய்யக்கூடிய இந்த கால்நடைகள் என்கிற பேசஞ்சர்ஸ். எனக்கு தெரிஞ்ச பஸ்ல கால்நடைகள்லாம் உட்காந்து பிரயாணம் செஞ்சதில்ல. 2 கரடி, 3 சிங்கம், இப்படியெல்லாம். நம்ம பிரயாணம் செய்வதற்கு தான் பஸ்ஸுகள்லாம் இருக்கிறது. ஆனா இங்க வேற ஒரு மாதிரி பஸ் இருக்குன்னா ஆண்டவர் கட்டி தந்திருக்கிறாரு. அது மிதக்கக்கூடிய பஸ். அந்த பஸ்ல பாத்தீங்கன்னா எல்லாம் அவங்க கூட இருக்கக்கூடிய பிரயாணிகள் இருப்பாங்க பாத்தீங்களா, அவங்களுக்கெல்லாம் தேவையான உணவை நீ சேகரித்து வைத்துக்கொள் என்பதற்கு அது பொருளாகும். அப்போ அங்க பார்ப்பீர்களானால் நோவா எதுல ஈடுபடுகிறார்? நோவா அப்ப 22வது வசனத்தில் பாருங்க, நோவா then did according to all that God commanded him. கர்த்தராகிய தேவன் சொன்னதை அனைத்தும் செய்தார். அதனாலதான் நோவா நீதிமானாகவே மாறினார். ஏனென்றால் அவர் சொல்லாததையே செய்துட்டு இருந்தார். சொல்லி செய்யாம இருப்பாரா? என்னடா அது புது விதமா இருக்கு. ஆமாங்க, ஆண்டவர் அவர்கிட்ட பேசவே இல்லை, இப்பதான் பேச ஆரம்பிச்சிருக்கிறாரு சில நாட்களாக. ஆனால் பேசாத தேவனை, தன்னிடம் சம்பாஷிக்காத ஒரு தேவனை, காணாத ஒரு தேவனை, அறியாத ஒரு தேவனை அவர் எப்படியாக கீழ்ப்படிந்து வழிபட்டாரோ, அவர் அப்படிப்பட்ட தேவன் தோன்றி சொல்லும் போது அவர் வழிபடாமல் இருப்பாரா? என்னை கேட்டுக்கொண்டிருக்கிற நிறைய கிறிஸ்துவ சகோதர சகோதரிகளை, நீங்க ரட்சிக்கப்படும் முன்பே எவ்வளவு கீழ்ப்படிதலா இருந்தீங்களோ அந்த முதலாவது காதல், முதலாவது அன்பை நீங்க இழந்து விட்டீர்கள் என்று சொல்லி அங்க எபேசியருக்கு அங்க ஒரு கடிதம் எழுதியிருப்பார் இயேசு கிறிஸ்து. வெளிப்பாடு 2வது அதிகாரத்துல பார்ப்பீங்க, 2வது அதிகாரம் என்று சொல்லி நினைக்கிறேன். ஆமா. அதே போல இன்னைக்கு நிறைய பேர் பாத்தீங்கன்னா அந்த பழைய பாரம்பரியத்தில் இருக்கக்கூடிய அந்த தன்னடக்கம், பயம், அன்பு, நேசம், மன்னிக்கக்கூடிய தன்மைகள் இவைகளெல்லாம் விட்டு விட்டார்கள். ஏன்னா நான் ரசிக்கப்பட்டேன் அப்படின்னு ஒரு கிருபங்கிறத எடுத்து துஷ்பிரயோகம் பண்றாங்க. சரி, நம்ம இப்போ டாபிக்கை மாறி போயிட்டு இருக்கிறோம், வேண்டாம், நம்ம இப்ப இங்க வந்துடலாம். அப்படிப்பட்ட நோவா பாத்தீங்கன்னா வழி தவறி போகல. அது இந்த முக்கியமான காரணம், முக்கியமான பாயிண்ட் என்ன சொல்ல வரேன்னு கேட்டா,
அதாவது இப்ப ரட்சிக்கப்பட்டுட்டாரு, தேவனை கண்டறிந்துட்டாரு, மறுபிறப்படைந்தார், ஒரு தரிசனம் கிடைத்தது. என்ன நோக்கத்துக்காக நோவா இந்த உலகத்திற்கு அனுப்பப்பட்டாரோ அனைத்தையும் அவர் அறிந்தார், புரிந்து கொண்டார். ஆனாலும் தனக்குள்ள ஒரு தாழ்மை இருந்தது. நான் பெரிய பாஸ்டர் ஆயிட்டேனாக்கா, என்னோட சர்ச்சுக்கு பேரு நோவாஸ் ஆர்க், நான் இவங்களெல்லாம் காப்பாற்ற போறேனாக்கும், என்னை பத்தி தான் நீ சந்ததிகள்லாம் பேசுமாக்கும், நான் எவ்வளவு பெரிய ஆளாயிட்டேன் தெரியுமா அப்படின்னு அவர் மனசுல கூட நினைக்கலங்க. ஆண்டவர் சொன்னதை அப்படியே பற்றி கொண்டார். அதற்கு பேர் என்ன தெரியுமா? தாழ்மை. இந்த இயேசு கிறிஸ்துவின் தாழ்மையை குறித்து நீங்கள் படிக்க வேண்டும் என்றால், இயேசு கிறிஸ்து இதையே தான் வச்சிருந்த, சுதந்திரித்து கொண்டார். தான் பிதாவின் ஒரே குமாரன், நான் எப்படியெல்லாம் வாழ்ந்தேன் தெரியுமா, உங்ககிட்ட எல்லாம் வந்து இப்படி கஷ்டப்படுறேன், எவன்டாம அப்படின்னு சலிச்சுக்கல. யாரிடமும் அவர் ஒரு சலிப்பா பேசினதாக அங்க எதையுமே நீங்க ஒரு குறிப்பே எடுத்துக்க முடியாது. எல்லாத்துக்கிட்டையும் உற்சாகமா, அன்பா, நேசத்தோட பேசினார். பாவம் செய்தால் கண்டித்து உணர்த்துவார். பாவி என்று சொல்லி அவன் மனம் திரும்பி வந்து மன்னிப்பு கேட்டால் மன்னித்தே விடுவார். கவலையே படாத, இனி இந்த பாவம் செய்யாத, போ, தைரியமா வீட்டுக்கு போ, விடுதலை பெற்றுக்கொண்டா என்று சொல்லி உற்சாகப்படுத்தி அனுப்பி விடுவார். அதற்கு பேர் என்ன? தாழ்மைங்க. பிறரை நியாயம் தீர்க்காத ஒரு தாழ்மை. இயேசுவோடைய அந்த சீடனாக நீங்க இருக்கணும்னு விரும்புனீங்கன்னா, இயேசுவோடைய சீஷனாக, இயேசுவோடைய சுவாபத்தை நான் உடையவனாய் மாறணும்ன்ற முதல்ல நீங்க பெற்றுக்கொள்ள வேண்டியது தாழ்மை. தாழ்மையில் நிமித்தமாக கீழ்ப்படிதல் வரும். கீழ்ப்படிதல் நிமித்தமாக பரிசுத்தம் வரும். பரிசுத்தத்தின் நிமித்தமாக நீங்கள் நீதியின் பாதையில ஆட்டோமேட்டிக்கா நடங்க தொடங்கி விடுவீர்கள். இதுதான் நோவாக்கு நடந்தது. அவருக்கு எந்த ஒரு தற்பெருமையும் இல்லை, எந்த ஒரு தாட்பெருமையும் இல்லை. அவர் பார்ப்பீர்களானால், நான் இதெல்லாம் செய்து விடுகிறேன் ஆண்டவரே, நீங்க சொன்னது அனைத்தையும் நான் ஒன்று விடாமல் செய்து விடுகிறேன், அப்படி என்பதற்கு பொருளாகும். இந்த உலகத்திலேயே நான் ஒருத்தன் தான் யோகியம் தெரியுமா அப்படின்லாம் அவர் பேசல, நினைக்கல. இன்றைக்கு என்னை கேட்டுக்கொண்டிருக்கிற அன்பின் சகோதர சகோதரிகளே, தம்பி தங்கைகளே, இளம் வாலிபர்களே, எந்த காலத்திலையும் உங்களுடைய முன்காலத்தில் இருக்கக்கூடிய அந்த கஷ்டங்களை குறித்தெல்லாம் மறந்து விடாதீர்கள். நேற்றைய தினத்தில் என் மகளோடு கூட பல காரியங்களை நான் சாட்சியாக சொல்லி கொண்டிருந்தேன். என்னுடைய வாழ்க்கை ஆரம்பத்தில் எவ்வளவு கஷ்டப்பட்டேன். இப்போ ஆண்டவர் என்னை உயர்த்தி வைத்திருக்கிறார். ஆனாலும் என்னுடைய கண்கள் இந்த உயர்ந்த ஸ்தானத்தின் மேல் அல்ல, நான் கஷ்டப்பட்ட காலத்தின் மேலே தான் இருக்கு. ஏன்னா எப்போ அந்த கண்ணை நான் அங்கிருந்து எடுக்கிறேனோ அப்போ எனக்கு பெருமை வந்துவிடும். என்னுடைய இருதயத்துல பெருமை என்கிற அந்த பொல்லாத பிசாசு வந்து ஆட்கொண்டு விடும் என்று சொல்லி நான் சொல்லி கொண்டிருந்தேன். நீ அப்படியே இருமா, நீ கஷ்டப்பட்டு படி, அந்த கஷ்டப்பட்டு படிச்சு நீ நாளைக்கு பெரிய வேலைக்கு போய் நல்லா கை நிறைய சம்பாதிக்கிறப்போ அப்படின்னு பணத்தை பாத்துறாத. கண்கள் பணத்தின் மேல் போயிடக்கூடாது, புடவை பணமான வாழ்க்கையின் மேல போயிடக்கூடாது. அதுக்குன்னு சொல்லிட்டு கிழிஞ்ச சட்டையோட கிழிஞ்ச வேட்டியோட சுத்தணும்னு இல்லைங்க. நல்லா ட்ரெஸ் பண்ணுங்க, ஒன்றும் பிரச்சனை இல்லை, சரியா? அதுக்குன்னு தங்கமா வாங்கி போட்டுக்கோங்கன்னு சில உபதேசியார்கள், ஏன்னா அப்பதான் கோல்டு ஆஃபரிங் எடுப்பாராம் அவர். அப்படியெல்லாம் நம்ம வந்து முட்டாள்தனமா பிரசங்கம் பண்ணல. ஒரு மோதிரம் போடுறதுல ஒரு பெரிய மோதிரம் போட்டவங்கலாம் மோட்சத்துக்கு போக மாட்டான்னு எங்காவது எழுதி இருக்குங்களா? மோட்சமே பாத்தீங்கன்னா தங்கத்திலையும் வைதூரியத்திலையும் பயங்கரமா டெக்கரேட் பண்ணி வச்சிருப்பாங்க. அதெல்லாம் பிரச்சனை இல்லைங்க. உங்க கண்கள் அங்க கொண்டு போகாதீங்க. இந்த மோதிரம் டிசைன் சரியில்லை, நான் 3 வருஷம் ஆச்சு வாங்கி, நான் மாத்துவேன் இன்னைக்கு, அப்படி இருக்காதீங்க. ஆசைக்கு ஒரு மோதிரத்தை வாங்கி போட்டீங்கன்னா போட்டுக்கோங்க. பிரச்சனை என்ன தெரியுங்களா? இன்னைக்கு கண்கள் எது மேல இருக்கிறது? நோவாவோட கண்கள் எது மேல இருந்தது தெரியுமா? தன்னுடைய பழைய வாழ்க்கையின் மேல இருந்தது. எப்படி இருந்த என்னை ஆண்டவர் எப்படியாக உயர்த்தி இந்த உலகத்தையே ரட்சிக்கக்கூடிய ரட்சகனாக என்னை உயர்த்திருக்கிறாரே, அவருக்கு நான் கீழ்ப்படிய வேண்டாமா? அவரை நான் பற்றிக்கொள்ள வேண்டாமா? அவரை நான் சார்ந்து கொள்ள வேண்டாமா? அவர் சொன்னதை நான் செய்து முடிக்க வேண்டாமாங்கிற ஒரு பெரிய ஒரு பொறுப்பு உணர்ச்சிக்குள் வந்து விட்டார். பொறுப்பா இருந்ததுனால்தான் அவர் தேர்ச்சி பெற்றார். இப்ப இன்னைக்கு என்னை கேட்டுக்கொண்டிருக்கிற நிறைய பேர் வந்து, நீங்க ஆண்டவரை ஏற்றுக்கொள்வதற்கு ஏதோ ஒரு காரணத்து நிமித்தமாக பார்ப்பில்லானால் எல்லாத்தையும் விட்டு நான் ஆண்டவர் பின்பே வந்து விடுகிறேன் என்கிற ஒரு சாக்ரிஃபைஸ், ஒரு தியாக உணர்ச்சி இருந்ததுனால்தான் நீங்க பழைய பாரம்பரியத்தை எல்லாம் விட்டீங்க, பாவ பழக்க வழக்கங்களை விட்டீங்க, குடிவெறி, காம விகாரம் எல்லாத்தையும் விட்டு இயேசுவின் பின்னாடி நீங்க வந்து நின்றீங்க. ஆனால் நின்ற பின்பே இத்தனை காலங்களும் உங்களுடைய நிலைமை என்ன பிரியமான சகோதர சகோதரிகளே? அந்த குடிவெறியெல்லாம் இல்லை, ஆனா அதுக்கு பதிலாக வேற ஏதோ ரீப்ளேஸ் ஆயிடுச்சு. எல்லாத்தையும் நியாயம் தீர்க்கிறது, கெட்ட வார்த்தை பேசுறது, ஜட்ஜ்மெண்டல் ஆட்டிடியூட் என்று சொல்வார்கள், வேற விதமான பாவங்கள், புரணி பேசுவது. அப்புறம் பாத்தீங்கன்னா என்ன, குடிவெறியெல்லாம் இல்லைங்க, நான் வந்து பிடிச்ச சினிமா பார்க்கறதுக்கு போயிட்டேன், வேற வழியில் அப்படியே மாறி போயிடும். நீங்களே உங்களுக்கு ஒரு நியாயத்தை வச்சுக்குவீங்க. இல்லைங்க, அப்படி கிடையாது. முந்தின நிலைமையில
நீங்க எப்படி ஆண்டவரை, அதாவது பயபக்தியோடு ஏற்றுக்கொண்டீங்களோ அதே நிலைமையில நீங்க கன்சிஸ்டண்டா இருக்கீங்களா அப்படிங்கறத மற்றும் எப்பொழுதும் எப்பொழுதும் ஜீவனுள்ள நாட்கள் முடியும் வரை, அந்த கடைசி மூச்சு இருக்க வரைக்கும், உங்க சுவாசத்துல இருக்கிற வரைக்கும் அந்த ஒரு காரியத்தை மட்டும் விட்டு விடாதிருங்கள். ஏன்னா பவுல் அப்போஸ்தலர் அதை குறித்து ரொம்ப எழுதியிருக்கிறார், பல நிருபங்கள் எழுதியிருக்கிறார். அவர் என்ன சொல்லியிருக்கிறாருன்னு கேட்டா, இதெல்லாம் செய்து விட்டு நானே ஜீவ கிரீடத்தை இழந்து போயிட்டேன்னா, அதே மாதிரி இன்னொருத்தனை திருத்த போறேன்னு சொல்லிட்டு அவன் விழுந்த பாவத்துல நானும் விழுந்து போயிட்டேன்னா, இன்னொருத்தனை திருத்துறதுக்கு நான் முதல்ல ரொம்ப பலசாலியா இருக்கணும். அப்பதான் நான் போய் அவனை திருத்துறதுக்கு போகக்கூடிய யோகிதை எனக்கு இருக்கு. இயேசு கிறிஸ்து ஆவியில பலம் பெற்றவராக இருந்தார். அதனாலதான் எத்தனையோ பாவிகளை அவர் சந்தித்த போதும் அந்த பாவத்தில் அவர் விழுந்து போகவில்லை. ஆனால் என்னை போல உங்களை போல எல்லா விதத்திலும் சோதிக்கப்பட்டார். ஆனால் அந்த சோதனைகளை மேற்கொள்ளக்கூடிய ஆவியை அவர் உடையவராய் இருந்ததனால் ஆவியில ஜெயித்தார். அதுதான் புதிய ஏற்பாடு. இங்கே நோவாவிடமிருந்து நாம் கற்றுக்கொள்ள வேண்டியது என்னவென்றால், எவ்வளவுதான் ஆண்டவர் உயர்த்தினாலும் தன்னுடைய தாழ்மையை, தன்னுடைய தாழ்ச்சியை அவர் இழந்து போகாதவராய், ஏனென்றால் அவருடைய கண்களை ஆண்டவருக்கு நேராக அவர் ஏறெடுத்தார். ஆண்டவர் என்ன சொல்லுகிறார், ஆண்டவர் என்னத்தை சொன்னார், அதை நான் ஒரு பிசுறு மாறாம நான் சேர்த்து முடிச்சிருவேன் அப்படின்னு சொல்லிட்டு அங்க இறங்குகிறார். இதுதான் 22வது வசனம். நேரம் கடந்து விட்டது, பார்ப்பில்லானால் 21வது வசனத்துல சில காரியங்களை பார்த்து விட்டு நாம் இதை நிறைவு செய்யலாம். இதை இன்னையோட பார்ப்பீர்களானால் 6வது அதிகாரத்தை நாங்கள் நிறைவு செய்கிறோம். எவ்வளோ நல்ல ஆண்டவர் பார்த்தீங்களா, இவ்வளோ காரியங்களை எவ்வளோ அழகா சொல்லி கொடுத்துருக்கிறார். 21வது வசனத்துல பார்ப்பீர்களானால் அங்க ஒரு ஆவிக்குரிய ரகசியம், ஆவிக்குரிய சத்தியம் உண்டு. அது என்னவென்று பார்ப்பீர்களானால் உணவு. இன்றைக்கு உணவு என்றால் எனக்கும் உங்களுக்கும் அறிந்த உண்மை, தெரிந்த உண்மை, உணவென்றால் மாம்சத்திற்கு உணவு தேவை என்று சொல்லியாக்கும் நீங்க எல்லாம் நினைச்சிட்டு இருக்கீங்க. ஆனா இன்றைக்கு விஞ்ஞானம் வளர்ந்த மாத்திரத்துல ஞானமும் வளர்ந்துருக்கு, விஞ்ஞானத்தோட சேர்ந்து ஞானமும் வளர்ந்துருக்கு. இன்னைக்கு இருக்கிற டாக்டர்மாருங்க, நல்ல டாக்டருங்களை பத்தி பேசுறேன் நானு. நல்ல டாக்டருங்க என்ன சொல்றாங்கன்னு கேட்டா, உடலுக்கு 2 வேளை உணவு இருந்தால் போதுமாம். சில பேர் என்ன சொல்றாங்க, ஒரு வேளை உணவு இருந்தா கூட போதும். சில பேர் என்ன சொல்றாங்க, 30 மணி நேரம் ஃபாஸ்டிங் இருந்தாலும் நல்லது, 36 மணி நேரம் வரைக்கும் நல்லா ஃபாஸ்டிங் இருங்க, வாரத்துக்கு ஒரு தடவையாவது. ஏன்னு கேட்டா அப்பதான் அந்த உடலில் இருக்கக்கூடிய எல்லா விதமான நச்சுத்தன்மை படித்தது. நாம் சாப்பிடுகிற உணவுலே நிறைய நச்சுத்தன்மைகள் இருக்கிறது. பழம் பார்ப்பனா, அரிசி, இது அதுன்னு பார்த்தீங்கன்னா நச்சுத்தன்மையை அந்த நச்சுத்தன்மையை சுத்தம் செய்யக்கூடிய அந்த வேலையை செய்வதுதான் இந்த கிட்னி, லிவர், இவைகள் எல்லாம், இந்த ஆர்கன்ஸ் எல்லாம் உள்ளது, வைட்டல் ஆர்கன்ஸ் என்று சொல்வார்கள். அந்த ஆர்கன்ஸ் வேலை பார்ப்பதற்கு கொஞ்சம் ரெஸ்ட் நீங்க கொடுக்கணும். அப்போ என்ன ஆகுதுன்னு கேட்டா, அந்த மிச்சம் இருக்கிற நச்சுத்தன்மைகள் எல்லாம் அது கரைச்சி வெளியேற்றிடும். அப்போ உங்களுக்கு கிட்னி ஃபங்க்ஷன் ப்ராப்ளம், லிவர் ஃபங்க்ஷன் ப்ராப்ளம், வேற ஹார்ட் அட்டாக், கொலஸ்ட்ரால், இது எதுவுமே வராதான். இதை செய்து பாருங்கள். அதனால கேஸ் இருக்கிறவங்க, இந்த அசிடிட்டி இருக்கிறவங்க எல்லாம் கொஞ்சம் பார்த்து உங்க டாக்டர் கிட்ட கேட்டுக்கோங்க. 12 மணி நேரம் ஃபாஸ்டிங். இதெல்லாம் இப்ப எதை பத்தி பேசிக்கொண்டிருக்கிறோம்னா, உலகத்தில் போய் நீங்க உணவென்று சொன்னாலே உடல் என்றால் உணவு தேவை, நல்லா சாப்பிடணுங்க, நல்லா சாப்பிடுங்க, நல்லா போய் ஆஸ்பத்திரியில படுப்பீங்க, நல்லா போய் மாத்திரையும் திம்பிங்க. அதுக்குன்னு சாப்பிடாம சொங்கி மாதிரி அப்படியே சுத்திட்டு இருக்கணும்னு சொல்லல. எதையுமே ஒரு நடுநிலை, ஈக்குவலிபிரியம், ஸ்டேட் ஆஃப் ஈக்குவலிபிரியம்ல நீங்க பேலன்ஸ்டா இருக்கணும் அப்படின்னு சொல்ல வரோம். ஆனா காரியம் அது கிடையாது. உணவு என்கிறது பார்ப்பில்லானால் ஒரு ஊட்டச்சத்து கொடுக்கக்கூடிய ஒரு காரியம். உணவு இருந்தால்தான் உங்களுக்கு அங்கே சில காரியங்களை செய்வதற்கு பலன் உண்டாகும். நிறைய பேர், ஒரு பையன் அப்படிதான், ஐஐடி ஸ்டூடெண்ட், பயங்கர புத்திசாலி. இந்த மாதிரி எல்லாம் சில யூடியூப்ல எல்லாம் கேட்டுட்டு உணவே தேவையில்லை அப்படின்னு 3 நாட்கள் வெயிட்டை குறைக்கிறதுக்கு வெறும் ஜூஸ், பலரசம் மட்டும் அவன் பருகி கொண்டு அவன் அப்படியே இருந்திருக்கிறான். 3வது நாள்ல இறுதியில பார்ப்பில்லானால் மேசிவ் ஹார்ட் அட்டாக் பையன் இறந்து விட்டான் என்று சொல்லி நான் செய்தித்தாளில் வாசித்தேன். ஐஐடி சென்னையில நடந்ததுங்க. இப்பதான் ஒரு 2 மாசத்துக்கு முன்னாடி, 3 மாசத்துக்கு முன்னாடி தான் நடந்தது. அந்த மாதிரி முட்டாள்தனமான முடிவுக்கு வந்துடாதீங்க. எதனாலும் உங்க டாக்டர் கிட்ட கன்சல்ட் பண்ணி உங்க கண்டிஷன் எப்படி எல்லாம், சில பேர் டயபெட்டிஸ் இருக்கும், அவங்க எல்லாம் இப்படி ஃபாஸ்டிங் இருக்கிறது கஷ்டம். அதனால நீங்க உங்க டாக்டர் கிட்ட பேசுங்க. ஆனால் உணவு என்று சொல்லி பார்ப்போம், இன்டர்மீடியன்ட் ஃபாஸ்டிங்கை விட்டுருங்க. உணவு என்று சொல்லி பார்த்தால் ஊட்டச்சத்து கொடுக்கக்கூடியது, ஒரு புத்துணர்ச்சியை கொடுக்கக்கூடியது, ஒரு விதமான பலனை கொடுக்கக்கூடியது, ஓடி உழைப்பதற்கு எல்லா விதமான என்ன சொல்றது மூலப்பொருட்களையும் கொடுக்கக்கூடியது, எனர்ஜி என்கிற மூலப்பொருட்களை கொடுக்கக்கூடியது. அப்படிதான் ஆண்டவராகிய தேவன், நீங்க சாப்பிடுகிற உணவு பார்த்தீங்கன்னா எனர்ஜியா கன்வெர்ட் ஆகும்.
கன்வெர்ட் ஆகும். ஆனா அதனாலதான் பாத்தீங்கன்னா அந்த சாப்பிடுகிற உணவுல நியூட்ரிஷியஸ் ஃபுட்டா சாப்பிடணும். சும்மா கொழுப்பையே சாப்பிட்டுட்டு இருந்தோம்னு வைங்களேன், அதுல எனர்ஜி கிடைக்காது, கொழுப்பு தான் கிடைக்கும். அந்த அந்த கொழுப்பு மூலமாக ஹார்ட் அட்டாக் வந்து இறந்து போயிடுவாங்க. ஆனால் நல்ல உடல்ல எனர்ஜி கொடுக்கக்கூடிய அந்த உணவை நீங்க சாப்பிட்டீங்கன்னா நாள் முழுவதும் சுறுசுறுப்பா இருக்கக்கூடிய ஒரு தன்மை படைத்தவர்களா இருப்பீர்கள். இது உலகம் தெரிந்த உண்மையே. இது எல்லாரும் பார்த்தீங்கன்னா மெடிக்கல் சயின்ஸ் போய் படிக்கணுங்கிறது இல்லை, இது ஒரு காமன் சென்ஸ். பசி எடுத்தால் உணவு சாப்பிடுவாயாக, நன்றாக சாப்பிட்டு நல்லதையே யோசித்து நன்றாக நீ செயல்பட்டு ஓடி உழைத்தால் நீ நீ அதிக காலம் உயிரோடு இருப்பாய் என்கிற ஒரு பழமொழியெல்லாம் இருக்கு. வள்ளுவரோட குரல் கூட இருக்கு. அதனால எனக்கு அது தெரியாது, நான் வேணா தமிழ் செகண்ட் லாங்குவேஜ் படிக்கல, ஆனா அது நிறைய பேர் சொல்லி கேட்டிருக்கேன் நான். இப்ப இதையே பார்ப்பில்லானால் ஆவிக்குரிய உணவு என்று சொல்லி இப்ப வந்து மாம்சத்துக்கு தேவையான உணவு இதை குறித்து பேசிவிட்டோம். எந்த அளவுக்கு எவ்வளவு மாம்சத்திற்கு உணவு தேவையோ, மாம்சம் செயல்படுவதற்கு அந்த உணவு ஆனது எனர்ஜியை கன்வெர்ட் பண்ணி தருகிறதோ, அதே போல உங்களுக்குள்ள இன்னொரு மனுஷன் இருக்கிறார். அவர் பேரு என்ன மனுஷன்? உள்ளார்ந்த மனிதன். அவர் பேரு ஆத்மா. சரிங்களா? வெளியில இருக்கிறவன் பேரு மாம்சம். அதுவும் கண்ணாடியில பார்க்கலாம். இந்த ஆத்மாவை நீங்க கண்ணாடியில பார்க்க முடியாது, ஆனா உள்ள இருக்கிறார். நித்தியமா அவர் தான் இருப்பார். இவன் குழியில போய் இவனை புதைச்சிருவாங்க, நீங்க மறித்தீங்கன்னா உங்களை புதைச்சிருவாங்க. ஆனா அவன் இருக்கிறான் பாருங்க, உங்க ஆத்மா, அவனுக்கு முடிவே கிடையாது. ஆனால் நித்திய மோட்சத்திற்கு அவன் செல்வானா? இல்ல ஜீவன், அதாவது நித்திய ஜீவனை பெற்றுக்கொண்டு மோட்சத்திற்கு செல்வானா? இல்ல நித்திய மரணத்தை பெற்று அவன் நரகத்திற்கு செல்வானா? அது எது நிர்ணயிக்கிறது என்றால், இந்த வெளிரங்கமா இருக்கக்கூடிய மாம்சத்தை கொண்டு நீங்க சில செயல்பாடுகளில் ஈடுபடுகிறீர்கள் அல்லவா, அதை குறித்திருக்கிறது. அப்போ இந்த வெளிரங்கமா இருக்கக்கூடிய மாம்சத்திற்கு இந்த ஆவிக்குரிய மனிதனாகிய இந்த மனுஷன் இருக்கிறான் பாத்தீங்களா, அவன் தான் வந்து ஆலோசனைகளை சொல்லுகிறான், எனர்ஜியை கொடுக்கிறான், சில திசைகளை அவன் காமித்து தருகிறான், எங்கே சொல்ல வேண்டும், என்னத்தை சொல்ல வேண்டும், என்னத்தை செய்ய வேண்டும் என்று சொல்லலாம். ஆனால் இந்த ஆத்மாவானவன் பார்ப்பீர்களானால் தனியாக இயங்கவே முடியாது. இவனுக்கு உணவு தேவை. இவனை தனியா விட்டுட்டீங்கன்னா அவன் செத்து போயிடுவான். அந்த உணவோட பெயர் என்ன தெரியுமா? ஆவி, ஸ்பிரிட். சரிங்களா? ஸ்பிரிட், சோல், பாடி, இது மூணும் அடங்கியது ட்ரிலாஜி என்று சொல்லுவார்கள். இது மூன்றும் அடங்கியது முக்கோணம். முக்கோணத்துல ஒரு சைடு மிஸ் ஆச்சுன்னா அது முக்கோணம் கிடையாது, அலங்கோலம். சரிங்களா? இப்படி நிறைய பேரோட வாழ்க்கை அலங்கோலமா இருப்பதற்கு காரணம் என்னவென்றால் ஒரு சைடு மிஸ் ஆயிடுச்சு அவங்களுக்கு. ஆத்மா மேல போக்கஸா இருக்கிறான், ஆவியை விட்டுட்டான். ஆவியில போக்கஸா இருக்கிறான், ஆத்மா விட்டான். ஆவியும் விட்டுட்டான், மாம்சத்தை எப்ப பார்த்தாலும் திங்கிறதுலே இருப்பான். இல்லைங்களா? உட்காந்து பாரு, பண்ணி மாதிரி சாப்பிட்றான் பாரு. பண்ணி பாருங்க, சாப்பிட்ற சவுக்கு எதை போட்டீங்கன்னாலும் திங்கும். பண்ணிக்கு என்ன, பிரியாணி போட்டாலும் ஒரு மாதிரி தான் சாப்பிடணும். நீங்க வேற ஏதாவது வந்து மாட்டு சாணத்தை குடித்தாலும் அது வந்து அப்படி சவுக்கு பண்ணி மாதிரி திங்கிறான் பாரு அப்படின்னு. நான் யாரையும் பத்தி கேவலமா பேசல, ஆனால் தயவு செஞ்சு அப்படி உங்க வாழ்க்கை இருந்ததுன்னா மாத்திருங்க, நல்லதுதான் உங்களுக்கு. இல்லைங்களா? வயசாக கொஞ்சம் சாப்பிட்றதெல்லாம் குறைச்சிக்கோங்க, சாப்பிட்ற நேரத்தையும் குறைச்சிக்கோங்க. இல்லையா? சாப்பிட்ற நேரம்னு என்னன்னா 10 மணிக்கு சாப்பிட்டது 7 மணி ஆக்கிடுங்க. 2 கிலோ அரிசி சாப்பிட்றீங்கன்னா அது ஒரு 1/4 கிலோவோ 1/2 கிலோவோ மாத்திருங்க. உட்காந்து மட்டனை பிளேட்டு ஃபுல்லா வச்சு வெட்டுவீங்கன்னா அதை வந்து 1/4 பிளேட்டை மாத்திருங்க. அப்பதான் நீங்க லைஃப் லாங் அந்த மட்டனை சாப்பிடலாம். ஒரு கட்டத்துல மட்டன் பக்கம் போனீங்கன்னா அவ்வளவுதான், நீ செத்து போயிடுவான்றவர். தேவையில்லை நமக்கு. அப்போ அது எந்த அளவுக்கு அந்த மாம்சம் வந்து நல்லா இயங்க உங்களுக்கு இந்த கட்டமைப்பும் இந்த விதமான கட்டுப்பாடுகளும் தேவையோ, அதே போலதான் ஆவிக்குரிய மனிதன் நன்றாக இயங்க இந்த ஆவிக்குரிய உணவு ஆவியின் நிமித்தமாக பரிசுத்த ஆவியானவர் அந்த உணவை வேதாகமத்தின் அடிப்படையில கொடுக்கிறார். வேதாகமத்தில் இருக்கக்கூடிய அந்த கோட்பாடுகள், வேதாகமத்தில் இருக்கக்கூடிய அந்த நியாய பிரமாணங்கள், சத்தியங்கள், கட்டளைகள், இவைகள் தான் அந்த ஆவிக்குரிய உணவு. இந்த உணவை நான் சரியாக சாப்பிடாவிட்டால் நான் கனி கொடுக்காத மரமாக ஆகிவிடுவேன் என்று சொல்லி வேதாகமத்துல ஏகப்பட்ட வசனங்கள் இருக்கு. இதை குறித்து நாம் பேசிவிட்டோம். ஆவியின் கனி என்றால் என்ன? கலாத்தியர் 5வது அதிகாரம் 21 23 வசனங்களை வாசித்து அப்புறமாக பார்த்துக் கொள்ளுங்கள். அதுல பார்ப்பீர்களானால் அன்பு, விசுவாசம் மற்றும் ஆங்கிலத்தில் நிறைய காரியங்கள், இச்சையடக்கம், இப்படியெல்லாம் சொல்லி பல காரியங்கள் அங்க வருது. 9 விதமான சுவைகள் அடங்கிய ஒரு கனி.
அந்த சுவையடங்கிய கனியை தர வேண்டும் என்றால் முதல்ல நான் எனக்கு ஊட்டச்சத்து தேவை, எனக்கு உணவு தேவை. அந்த உணவு இருந்தால்தான் அந்த உணவை நான் எனர்ஜியாக கன்வெர்ட் செய்து அதன் நிமித்தமாக நான் நன்றாக வளர்ந்து மரமாகி அதிலே ஒரு கனியை கொடுக்க ஒரு மனிதனாக மாறுவேன். இப்ப எதற்காக இந்த ஆவிக்குரிய உணவு முக்கியத்துவம் வாய்ந்தது என்று சொன்னால், மறுபடியும் அதே தான் நான் சொல்லுவேன், இந்த உள்ளார்ந்த மனிதன் தான் இந்த வெளியால் இருக்கக்கூடிய மனிதனை இயக்குகிறான். வெளியா இருக்கக்கூடிய மனிதன் பார்ப்பில்லானால் அவன் ஒரு ரோபோ மாதிரி, அவனுக்கு ஒண்ணுமே தெரியாது. என்னத்தை செய்ய வேண்டும், எங்கே செல்ல வேண்டும், என்னத்தை பேச வேணுங்கிறத டெசிஷன் யார் எடுக்கிறான்னா உள்ள இருக்கிறவன் தான் எடுக்கிறான். இன்னைக்கு நம்மால் அப்படியே ஆப்போசிட்டா பேசுறான். எப்படி பேசுறான் பாரு அப்படின்னு. எப்படி பேசுறான் இல்ல, எப்படி பேச வைக்குது பாரு அவன் ஆவி, எப்படி பேச வைக்குது பாரு அவன் ஆத்மா. அப்படின்னா என்ன, அந்த ஆத்மாக்கு தவறான உணவு போயிட்டு இருக்கு. நான் சொன்னேன் இல்லைங்களா, அத நல்ல உணவு தவறான உணவு. லேவியர் ஆகமத்துல பார்ப்பீர்களானால் ஆண்டவர் அதை கூட எழுதி கொடுத்துட்டார், நல்ல உணவு எது கெட்ட உணவு எதுன்னு சொல்லிட்டு. அதுலயே பாத்தீங்கன்னா இந்த பன்னி, அப்புறம் இந்த என்ன சொல்ல, சில விதமான மீன்கள், செதில் இல்லாத மீன்கள்லாம் சாப்பிடக்கூடாது, ஜெல்ஃபிஷ் அந்த மாதிரி ஜெல்லி ஃபிஷ் எல்லாம் சாப்பிடக்கூடாது, இப்படியெல்லாம் பெரிய பட்டியலை போட்டு தந்தார். ஏனென்றால் இந்த இஸ்ரவேல் ஜனங்களுக்கு ஒண்ணுமே தெரியாது. அவங்க பாவம் 400 வருடம் அடிமைத்தனத்துல இருந்தவங்க. ஆண்டவர் அதெல்லாம் கூட எழுதி கத்து தந்திருக்கிறார். நீங்க அதன்படி இன்னைக்கு என்ன பண்ணிட்டான், கிருபைன் வந்துருச்சுன்னு சொல்லிட்டு அந்த உணவெல்லாம் இல்லைங்க, என்னத்தை வேணா சாப்பிடலாம், என்ன வேணாலும் சாப்பிட்றான், போய் சீக்கிரமா செத்தும் போயிடுறான். அதே போலதான் ஆவிக்குரிய உணவு என்றால் இந்த உணவுகள் சாப்பிட்டால்தான் இப்ப உங்களுடைய ஆத்மா வலுப்பெறும், உங்களுடைய ஆத்மா வல்லமை பெற்றுக்கொள்ளும், உங்களுடைய ஆத்மா பலசாலியாக இருக்கக்கூடிய ஒரு நிலைமைக்கு வரும் என்று சொல்லி எல்லாம் வேதாகமத்தின் அடிப்படையில கட்டளைகள் தந்திருக்கிறது. அந்த கட்டளைகள் தான் என்ன, புரணி பேசாதே, பொறாமை கொள்ளாதே, எல்லாத்தையும் மன்னித்து விடு, வன்மத்தை வைத்துக் கொள்ளாதே, பிறரை பழி வாங்கக்கூடிய எண்ணத்தை வைத்துக் கொள்ளாதே, வஞ்சகம் கொள்ளாதே, விபச்சாரத்தில் ஈடுபடாதே, விக்கிரகத்தில் ஈடுபடாதே என்று சொல்லி எல்லாம் கட்டளைகள் தந்திருக்கு. பாத்தீங்களா, அந்த ஒவ்வொரு கட்டளையும் உணவு தான். அந்த உணவை எவ்வளவு நன்றாக நாங்கள் சவித்து சாப்பிடுகிறோமோ அந்த அளவுக்கு உங்களுடைய ஆவிக்குரிய மனிதன் நல்ல பலசாலி ஆவார், நல்ல பலசாலி ஆயிடுவார். பலமடைந்த ஒரு ஆவி உடையவன், பலமடைந்த ஒரு ஆத்மாவை உடையவன், அவனோட செயல்பாடு எப்படி இருக்கும் தெரியுமா, இயேசு கிறிஸ்துவை போல இருக்கும், பவுல் அப்போஸ்தலரை போல இருக்கும். உலகம் எங்கிலும் சுற்றி திரிந்து நன்மை செய்தார், அற்புதங்களை செய்தார். அவர் செல்லும் இடத்திலெல்லாம் விடுதலை, எங்கே சென்றாலும் அன்பை குறித்தன பிரசங்கம். ஆனால் தனக்கோ எதையும் அவர் சுதந்திரமா எடுத்துக்கொள்ளல. பணம் அவருக்கு வந்துச்சு, நிறைய ஆஃபரிங் கொடுத்தாங்க, அந்த பணப்பையவே வேற ஒருத்தங்கிட்ட கொடுத்துட்டார். ஏன், என் கண்கள் அது மேல போச்சுன்னா என்ன இழுத்துரும், சுய கட்டுப்பாடுக்குள்ள வந்துடுறார். யார் பாவம் மன்னிப்பு கேட்டாலும் மன்னித்து விடுவார். அற்புதம் தேவையா, தன்னுடைய ஆவியில இருக்கக்கூடிய அந்த வல்லமையை பயன்படுத்தி அங்கே அற்புதத்தை செய்தார், விடுதலை அங்கே சொன்னார், ஓமைகளை பேசி நிறைய பேருக்கு பார்ப்பீர்களானால் குருட்டு வாழ்க்கை வாழ்ந்தவர்களுக்கெல்லாம் அங்கே வெளிச்சம் தோன்றினது, அங்கே பார்வை கிடைத்தது. ஆவிக்குரிய பார்வை குறித்து பேசிக்கொண்டு வருகிறோம். எவ்வளவு பேர் என்னோட இருக்கீங்க? இன்றைக்கு நீங்க செல்லுகிற இடத்துல எல்லாம் உங்களை நேசிக்கிறாங்களா, வெறுக்கிறாங்களா? வெறுக்கிறாங்கன்னா நீங்க ஆவிக்குரிய உணவை, நச்சடைந்த உணவாய் நீங்கள் மாற்றி சாப்பிட்டு கொண்டிருக்கீங்க. ஏதாவதெல்லாம் சாப்பிடக்கூடாதுன்னு ஆண்டவர் பட்டியல் போட்டு அங்க வைத்திருக்கிறார்களோ, பன்னிக்கறியா சாப்பிட வேண்டியது, மாட்டுக்கறியா சாப்பிட வேண்டியது, கொலஸ்ட்ரால் ஏறு, ஒரு ஒரு நடைப்பயிற்சி, அது எதுவுமே கிடையாதுன்னு இப்போ ரொம்ப நாள் உயிரோடு இருக்க மாட்டான், சின்ன வயசுல செத்து போயிடுவான். கொலஸ்ட்ரால் போய் அட்டாக் ஆகி ஹார்ட் அட்டாக் செத்து போயிடுவான். இன்னைக்கு அது மாதிரிதான் நிறைய பேர் ஆவில மரித்தவர்களா இருக்கிறார்கள். ஏன்னா அவர்கள் சாப்பிடக்கூடிய உணவு பார்ப்பீர்களானால் நச்சடைந்த உணவு, வஞ்சகம் என்கிற அந்த உணவை சாப்பிடுகிறார்கள், பொறாமை என்கிற உணவை சாப்பிடுகிறார்கள், பழி வாங்கக்கூடிய உணவை சாப்பிடுகிறார்கள், மன்னிக்க மாட்டேன், நாசமா போகணும்னு சபிக்கக்கூடிய அந்த ஒரு உணவை சாப்பிடுகிறார்கள். அதனால என்ன ஆகுது, நச்சுத்தன்மை அடங்கிய ஒரு ஆத்மா இதிலிருந்து வரக்கூடிய செயல்பாடுகள் எப்படியா இருக்கும், பாய்சனஸா இருக்குங்க. ஐயோ அவனுக்கு விஷம் நாக்குங்க அப்படிம்பாங்க சில பேர். ஏன் தெரியுங்களா, நாக்குல விஷம் இல்லைங்க, நாக்குல விஷம் இருந்தா அவர் செத்து போயிருப்பார். அவருக்கு விஷம் எங்க இருக்கு தெரியுமா, உள்ள இருக்கு. அந்த விஷத்தை எடுத்து வெளியில வீசக்கூடிய நேரம் வந்தாச்சு. இது போதும்னு நினைக்கிறவங்களுக்கு நல்ல உணவை சேகரித்து வைத்த நோவாவை போல நல்ல ஆவிக்குரிய உணவை சேகரித்து வைக்கக்கூடிய புதிய ஏற்பாடு கிறிஸ்தவர்களாக நம்மை யாவரையும் ஆண்டவர் அழைக்கிறார். அதற்கு உங்களுக்கு ஆவிக்குரிய எழுச்சி, ஆவிக்குரிய எழுப்புதல் தேவை. அதற்கு உங்களுக்கு பரிசுத்த ஆவியானவருடைய அபிஷேகம் தேவை. அவர்தான் இந்த
நல்ல ஆவிக்குரிய உணவை அளிக்கக்கூடிய ஒரு நல்ல சோர்ஸ், ஒரு பவர் ஹவுஸ், ஒரு வேர் ஹவுஸ்ன்னு சொல்லலாம், ஒரு குடோன் மாதிரி. எவ்வளவு ஃபுட்டு வேணாலும் தருவார். அந்த ஃபுட்டு தான் பைபிள். யோவான் 14:26 தான் நான் பேசிட்டு இருக்கிறது இப்போ, தெரியுங்களா? ஆவியானவர் தான் நமக்கு விளக்கி இந்த உணவு சரி, இந்த உணவு சரியில்லை, வேதாகமத்தின் அடிப்படையில சொல்லி கொடுத்து வழி நடத்துவார், கற்றுக் கொடுத்து வழி நடத்துவார், போதித்து வழி நடத்துவார். எவ்வளவு பேர் இன்னைக்கு முழங்கால் படியிட்டு இருக்கிற இடத்துலயே 2 கரங்களையும் உயர்த்தி, ஆண்டவரே எனக்கு ஆவிக்குரிய அபிஷேகத்தை கொடுங்க, ஆவின் அபிஷேகத்தை கொடுங்க, எனக்குள்ள இருக்கக்கூடிய அனைத்து குறைபாடுகளையும் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் நாமத்துல நிறைவாக மாற்றி கொடுப்பீங்க என்று சொல்லி நீங்க ஜெபம் செய்வீர்களா? பரிசுத்த ஆவியானவரோட அபிஷேகத்துக்காக ஒவ்வொரு நாளிலும் கதறி ஜெபிப்பீர்களா? அந்த பரிசுத்த ஆவியானவர் வந்தால்தான் உங்களுக்கு அந்த குடோன்லயே என்ட்ரி. உலகம் எங்கிலும் வறட்சியானது, அந்த குடோன்ல மட்டும்தாங்க உணவு இருக்குன்னா எத்தனை பேர் போய் அங்க நிப்பான் வெளியில? அப்போ அங்க என்ட்ரி கிடைச்சா நீ போய் என்ன வேணா அள்ளிட்டு போ அப்படின்னு சொல்லிட்டாங்கன்னா, அந்த குடோன்குள்ள போனோன்னு நீங்களே பாத்தீங்கன்னா 7-8 நாள் பட்டினி இருந்திருப்பீங்க. அப்படியே போய் அள்ளிட்டு போய் எப்படி சாப்பிடுவீங்க? அந்த மாதிரி அந்த குடோனோட என்ட்ரிக்கு பரிசுத்த ஆவியானவர் தேவை. அந்த குடோன்ல இருக்கக்கூடிய காரியங்கள், மூலப்பொருட்கள், உணவுகள் எல்லாம் இந்த வேதாகமத்தில் இருக்கக்கூடிய கட்டளைகள் தான், வேற என்ன? எவ்வளவு பேர் என்னோட இருக்கீங்க? முழங்கால் படியிட்டு ஆண்டவராகிய தேவனிடம் ஒவ்வொரு நாளிலும், தேவன் ஆவிக்குரிய அபிஷேகத்துக்கான ஆவியில எழுச்சி அடைய வேண்டும், ஆவியில நான் எழுப்புதல் அடைய வேண்டும், என்னுடைய ஆத்மா பலப்பட வேண்டும் என்று சொல்லி ஜெபிப்பீர்களா? கண்களை மூடி சிரத்தை தாழ்த்தி நாம் ஜெபம் செய்வோம். அன்பின் பிதாவே, துதிக்கிறோம், ஆராதிக்கிறோம், மகிமைப்படுத்துகிறோம். இந்த அருமையான நன்னாளுக்காய் நன்றி. ஆவிக்குரிய உணவுல எங்களை ஆண்டவரே நீர் போதித்து வழி நடத்தினீர். இந்த ஆவிக்குரிய உணவை அதிகமாக நாங்கள் நாட எங்களுக்கு உதவி செய்யுங்க. பரிசுத்த ஆவியானவரே எங்களை வழி நடத்துங்கன்னு சொல்லி இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் ஜீவன் நல்ல பிதாவே, ஆமென். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிக்கட்டும். எங்க சேனலுக்கு சப்ஸ்கிரைப் செய்யுங்க. எல்லா வீடியோஸையும் தவறாம பாருங்க. ஆங்கிலம் ஆகட்டும், தமிழ் ஆகட்டும் பாருங்க. தெரிந்தவர்களுக்கெல்லாம் இந்த காரியத்தை வாட்ஸ்அப் ஸ்டேட்டஸ், ஃபேஸ்புக், ட்விட்டர், இன்ஸ்டாகிராம் என்று சொல்லி போடுங்க. எங்களுக்காகவும் எங்க ஊழியத்துக்காகவும் எல்லா ஊழியக்காரர்களுக்காகவும் இந்த உலகத்திற்காகவும் ஜெபித்துக் கொள்ளுங்கள். எபேசியர் 6:18, கொலோசியர் 4:3 அதைத்தான் சொல்லுகிறது. உங்களுக்கு ஜெப தேவைகள் இருந்தால் யாரிடமும் செல்ல வேண்டாம், கர்த்தரிடம் சென்று நீங்கள் ஆண்டவராகிய இயேசுவின் நாமத்தில் மன்றாடுங்க. ஆனால் சில பிரச்சனைகள் உங்களால மேற்கொள்ள முடியலங்க, நான் மனதில் இருதயத்துல ரொம்ப துவண்டு போயிட்டேன் அப்படின்னு சொன்னா, உங்க சபையில இருக்கக்கூடிய பாஸ்டர்மார்கள், திருச்சபையில இருக்கக்கூடிய மூப்பர்கள் ஆவில நிறைஞ்சு ஜெபிச்சு எண்ணெய் அபிஷேகத்தினால உங்களை விடுதலை நடத்தக்கூடியவர்கள் இருந்தால் அவர்களிடம் சென்று நீங்க ஜெபம் செய்யுங்க. ஆனா அதையே தொடர்ச்சியா பிராக்டிஸா வச்சுக்காதீங்க. அது அந்த உற்சாகம் அடைகிறதுக்கு அது தேவை. சில நேரங்கள்ல இணைந்து ஜெபிப்பது நன்றாக இருக்கும், அது தேவை. இயேசு கிறிஸ்துவே அதை நாடினார். பேதுரு, யோவான், யாக்கோபு எங்கடா இருக்கீங்கன்னு கேட்டார். அவங்க எல்லாம் தூங்கிட்டானுங்க. அப்புறமா போய் எல்லாத்தையும் இழுத்துட்டு வந்து ஜெபிக்க வச்சார், மறுபடியும் தூங்கிட்டானுங்க. அப்போ அந்த ஜெபம் தேவைதான். ஆனால் அது உற்சாகம் அடைந்த பிறகு உடனே நீங்க தனி ஜெபத்துக்குள்ள நீங்க போயிடணும். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிக்கட்டும். அடுத்த அத்தியாயத்தில் நாம் சந்திப்போம். அடுத்த அத்தியாயத்துல நாம் 7வது அதிகாரத்துக்குள் வெற்றி நடை போட்டு நாம் செல்ல இருக்கிறோம். 6வது அதிகாரத்தை நாம் நிறைவேற்றி விட்டோம். கர்த்தர் ஆசீர்வதிக்கட்டும்.